ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மிஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4 டைட்டிலோட எபிசோட் 2. இந்த எபிசோட நேம் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ. இது முழுக்க முழுக்க ஜிம்மினுக்கான ஒரு ரொமான்ஸ் வரும். அண்ட் சிங்கிள் டேட், நம்மளுடைய சிங்கிள் டேடோட ரொமான்ஸ் வரும். ஓகேவாடா? சரி, ஓகே. ஹெட்ஃபோன் மாட்டிக்குவோங்க. அண்ட் ஜிம்மினுக்கு ஹீ இஸ் மைன் செகண்ட் ஒய்ஃப். சீசன் 2 கேட்குறீங்க. ஓகே, சீசன் 2 ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து கம்மிங் ஜூனில் நானும் போடுறேன். ஜிம்மினுக்கு பனிஷ்மெண்ட் கேட்குறீங்க. சீசன் 1ல் ஒயன் ரொம்பவே பாவம். ஒயனுக்கு மட்டும் எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? ஜிம்மினுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே. சீசன் 2ல் ஜிம்மினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். ஜிம்மினோட ஃபேன்ஸ் கோச்சுக்க வேணாம். ஓகேவாடா ஆர்மிஸ்? ஸோ கம்மிங் ஜூனில் பார்த்துடலாம். ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவாடா ஆர்மிஸ்? ஓகே. இப்போ பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஹெட்ஃபோன் உள்ளே போயிடலாமா? சரி, வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபெமினா வந்து ஏர்போர்ட்டில் நின்றுருப்பீங்க. அதாவது வந்து ஜேகே சொல்லியிருப்பார், நீ போய் என் தம்பியை கூப்பிட்டுட்டு வா ஏர்போர்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பட் அவங்க தம்பி வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜேகே தான் திருப்பியுமே வந்திருப்பார். நீங்கள் என்னான்னு கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்று, என் தம்பியை கூப்பிட்டு வேணாம், வா நம்ம ஆஃபீஸ்க்கு போவோன்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு வராரு. இப்போ ஆஃபீஸோட கேபினை 2 பேரும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஷாக்கு. ஸோ இந்த சாக்கோட அதில் முடிச்சிருப்பேன். ஸோ இதோட தொடர்ச்சி இதில் பார்த்துடலாம்டா. 2 பேருமே இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரீங்க. வந்துட்டு இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேபினை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா அங்கே முன்னாடியும் ஒரு ஜேகே உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்குன்னா ஒரே ஷாக்கு. என்னடா இங்கே ஒரு ஜேகே இருக்காங்க, அங்கே ஒரு ஜேகே இருக்காங்க. சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்போ அங்கே இருக்கிறது யார்? அங்கே யார் இருக்கா? அங்கே யாரும் இல்லையே. சார், இந்த உட்காந்துருக்காங்களா உங்களுக்கு தெரிலையா? எங்கே உட்காந்துருக்காங்க? அங்கே யாருமே இல்லை. என்ன தண்ணிக்கினே அடிச்சிட்டியா? சார், என்ன சார் நீங்கள்? சார், அங்கே உட்காந்துருக்காங்க சார். உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் ஜேகே சார். ஐயோ, பூச்சி பேயா இருக்குமோ? என்னது பேயா? ஆமாம், பேயத்தான் இருக்கும். போச்சு ஃபெமியும் உங்களுக்கு மட்டும் தெரியுது. ஐயோ சார் 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 நான்லாம் இங்கே வரல சார். என்னை ஆள விடுங்க சார். நான்லாம் வெளில போகிறேன். சி வா, இங்கே வேணாம், இங்கே இருக்க வேணாம். இங்கே பேய் இருக்குல்ல, நம்ம போயிடுவோம். ஆமாம் சார், இங்கே இருக்க வேணாம். வாங்க நம்ம வேகமாக போவோம். சார், என்னடி? என்ன சார் நீங்கள் போடி வாடின்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே. ஓ, என்னம்மா என்னம்மான்னு கேட்குறீங்க? நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே. ஸோ என்ன ஃபெமி? இப்படி தானே பேசுவீங்க. சார், அந்த பேய் நம்ம கூடயே வருது சார். பின்னாடி திரும்பி பாருங்கள் சார். பின்னாடி திரும்பி பார்க்கவா? அங்கே யாருமே இல்லையே. சார், உண்மையிலே உங்கள் கண்ணுக்கு தெரிலையா? என் கண்ணுக்கு யாருமே தெரில, உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. சார், பேய் நம்ம கூடயே வருது சார். பயமாக இருக்குது சார் எனக்கு. நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேல. சரி, வா டக்குன்னு வா. காரில் ஏறி டக்குன்னு அந்த பேய் வரக்குள்ளேயும் நம்ம போவோம். ஓகே சார். அந்த பேயும் ஏறி உட்காந்துருச்சு சார். என்னது, பேய் ஏறி உட்காந்துருச்சா? பேய் இங்கே யாருமே இல்லையே. நீ யாரை பேயின்ட்டு இருக்க? சார், உண்மையிலேயே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உண்மையிலேயே என் கண்ணுக்கு யாருமே தெரில. அப்போ பேய் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது போலுக்கு ஃபெமி. சச்சோ சார், எனக்கு பயமாக இருக்குது சார். சரி, பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. வா நம்ம வீட்டுக்கு போவோம். சார், இங்கே பேய் உட்காந்துட்ருக்கு சார். வேகமாக ட்ரை பண்ணுங்கள் சார். எனக்கு காருக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குது சார். சரி, இரு. அவ்வளோதான். வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஃபெமி, பயந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். பின்னாடி பேய் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டே வரீங்க. இப்போ வீட்டுக்குமே வந்தாச்சு. நீங்கள் வேகமாக காரை விட்டு இறங்கி, அதாவது ஜேகே வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஜேகே வீட்டிலேருந்து அப்படியே வேகமாக இறங்கி வீட்டுக்குள்ளே தான் ஓடுறீங்க. அப்படியே வந்து பார்க்குறீங்க பின்னாடி திரும்பி. இந்த ஜேகேயும் இறங்குறாரு. நீங்கள் பேயின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அந்த ஜேகேயும் இறங்குறாரு. உங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. இப்போ நேராக வீட்டுக்குள்ளே ஓடி போகிறீங்க. ஐஷு, என்னடி ஃபெமி? உங்கள் பாருடி பேய் வருதா? எங்கடி பேய் வருது? ஜேகே தானே வராரு. ஜேகேக்கு பின்னாடி ஒரு பேய் வருது பாருடி. பேய் வருதா? அது பேய் இல்லடி. ஐஷு, என்ன இங்கே யாராவது உனக்கு தெரியுறாங்களா என்ன? அது வந்து இல்லையே, எனக்கு யாரும் தெரிலையே. ஐஷு, உனக்கும் தெரிலையா? என்னடி பேசுகிற ஃபெமி?
யாருமே இல்லடி. என் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என் கண்ணுக்கு ஜேகே சார் 2 டபுள் ஆக்ஷனாக தெரிகிறாரு. ஐயோ, அப்போ என் கணக்கு மட்டும்தான் தெரியுறாங்களா? பேய் என் கூடயே வருதுடி. ஏதாச்சும் பண்ணுடி ஐசு. அச்சோ, பேய் உன் கூடயே வருதா? அப்போவா அவனே அல்லா கோயிலில் போய் மந்திரிப்போம். அல்லா கோயிலுக்கெல்லாம் வேணாடி போது இந்த பேய் இங்கேருந்து விரட்டி விடுடி. என் கண்ணுக்கே தெரிலன்றே, நான் எப்படியே விரட்டி விடுவேன்? ஐயோ, என்னடி என் கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியுது. டே மாப்பிள்ள வாடா ஜின்னு. ஜியோனா எப்படா வந்த? அடே இப்போதான்டா வந்தேன். ஜியோனா? ஜின் சார் இங்கே 2 பேரும் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரியுறாங்களே. இந்த ஜேகேயும் நிற்கிறியான், ஜியோனும் நிற்கிறியான். ஜேகேயும் நிற்கிறியான், ஜியோனும் நிற்கிறியாண்ணா. அப்போ இங்கே 2 பேரும் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரியுறாங்களே. ஏன்? ஜின் சார் ஜியோன்னா யார்? ஜியோன்னா இந்த நிற்கிறான்ல இவன் தான். அப்போ ஜேகேனா யார்? ஜேகேனா இங்கிட்ட நிற்கிறான்ல இவன் தான். இவங்க 2 பேரும் யார்? இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பியா? அப்போ ஜேகே பாஸ் இவ்வளோ நேரம் என்கிட்ட விளாண்டுட்டு இருந்தீங்களா 2 பேரும்? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் எங்கே உங்க கூட விளாண்டேன்? ஜியோன்னு தானே உங்ககிட்ட விளாண்டுட்டு இருந்தியா? ஜியோன்னு விளாண்டுட்டு இருந்தாரா? நீங்களும் தானே சேர்ந்து விளாண்டீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு அறிவு இருக்கா முத? ஏன்? நான் தான் அவ்வளோ குழு கொடுத்தேனே, பாட்டெல்லாம் பாடி காமிச்சேன். அப்படி இருந்தும் உனக்கு அறிவே இல்லை, மண்ணாக இருக்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? நான் என்ன பாட்டு பண்ணேன்? அதுக்கு மீனிங்கை தேடி பார்ப்போம். என்ன பாட்டு பண்ணீங்க? மாற்றான் படம், நானி கோனி சாங். ஆமாம், அதில் இந்த லைன் நான் பாடினேன். சரி, மாற்றான் படத்தில் டபுள் ஆக்ஷன் தானே சூர்யா? அப்போ நான் அந்த சாங் தானே பாடியிருக்கேன். அதுலேருந்தே உனக்கு புரிய வேணாமா? மண்ணாக இருக்க. அவன் தான் உன்னை கலாய்ச்சி உன்னை பயமுறுத்தி கூட்டிகிட்டு வரானா? நீ இங்கே வந்துட்டு என்கிட்ட கூட வந்து பேசாமல் என்னையும் பேயின்னு நினச்சி நீ பயந்து ஓட்டுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் தான் சொதப்பிட்டேனா? ஆமாம். அப்போ இங்கே வந்தப்போ ஐசு கூட கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா. ஆமாம், ஜியோன் கண்ணை காமிச்சிட்டியா, அதனால அவளும் அப்படி சொன்னான். ஐசு நீயும் என்கிட்ட நடிச்சியாடி. சும்மா விளாட்டுக்கு தான்டி, விடுடி. போடி, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ எதுக்குடி பயப்படுற? எதுக்கு பயப்படுற? ஏன்னா 2 பேய், இந்த பேய் பிசாசுலாம் இந்த உலகத்துலேயே இல்லைடி. ஏன்டி நீ பயப்படுற? என்னது உலகத்துல இல்லையா? ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? அதெல்லாம் நிறையாவே இருக்குடி. எனக்கு பேய்னாலே பயம்டி. பூடி. சரி அத்தா விடு, வா சேர்ந்து சாப்பிட்லாம். நான்லாம் சாப்பிட்லப்பா, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். இல்லடி ஃபேமி. சார் போடி வாடிலாம் நீ கூப்பிடாதீங்க சார். டே ஜியோனே, ஓரா போகிறாடா நீ அண்ணே முன்னாடியே. நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் அண்ணியை கூப்பிட்டு போய் சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இவளை. இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. நீங்கள் போங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி நம்ம பண்ணித்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிறாரு. இப்போ புரிஞ்சிருக்கோம் ஆர்மி உங்களுக்கு, 5வது ஹீரோவாக நான் யாரை கொடுத்துருக்கேன்னு. ஜேகே இஸ் டபுள் ஆக்ஷன். ஒன்று ஜேகே, இன்னொன்று ஜியோன். ஓகேவாடா? ஏன்னா வந்துட்டு இந்த ஜேகேக்கே 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 2 பேர்த்துக்காண்டி நான் ஜேகேவை இந்த ஸ்டோரியில் கொடுத்துட்டேன். அதனால தான் நான் ஜேகேவை டைட்டிலில் காமிக்கலை. ஏன்னா ஜேகே வந்து நான் டபுள் ஆக்ஷனில் காமிக்கும் போது அதில் டைட்டிலில் போட்டு எதுக்கு ஸ்டோரியில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கலை. ஓகேவா? ஜியோனு, அப்புறம் என்ன எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜின்னு. நீ எப்படி இருக்க? உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த கொடுமை ஏன்டா கேட்குற நீ வேற? ஏண்டா அதை ஏன்டா கேட்குற? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லைடா. அவளை போய் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதடா. பொண்ணுங்க எப்படி பூ மாதிரி தெரியுமா? அப்படிலாம் பேசக்கூடாதுடா ஜின்னு. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலை. ஜின் சார், இப்படிலாம் என் ஃப்ரெண்டை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க சார். ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் சப்போர்ட்டுக்கு வந்துருப்பா. இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், அது சரியான ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தவங்க சொல்லவே விட மாட்றாங்கடா ஜியோன்னு. ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான்டா இருப்பாங்க. என்ன ஓவரா ஃபெமிக்கு சப்போர்ட் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நியாயமாக பேசுகிறேன்டா. தெரியுது உன்னோட நியாயம். இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு இது கூடவா புரியாது. 2 பிள்ளை பெற்றுட்டேன்டா நான். ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு போயிடுறாரு. ஜியோன் வந்து
ஃபெமி உங்ககிட்ட கேட்குறாரு. ஏ ஃபெமி. ஆ என்ன சார்? ஏ ரொம்ப க்யூட்டாக இருக்கேடி. சார் போடி வாடின்லாம் பேசாதீங்க சார். ஏ நான் மட்டும் தாண்டி உடனே அப்படி பேசுவேன், நான் மட்டும் தான் பேசுவேன். ரொம்பவே அழகாக இருக்கடி. சார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம், ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏய் நீ என்னைய ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாண்டி மீட் பண்ணுற, பட் உன்னை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் நீ. ஐயோ சார் தயவுசெய்து இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க சார். ஏய் உன்னை நான் டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்டி சார். ஏய் உன்னை நான் டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்டி, ஆனால் எனக்கு இஷ்டம் இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபெமி வெளில ஓடி போயிடுறீங்க. அப்படியே ஜியான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இங்கிட்டு மாமா ஜிமின் மாமா. ஏய் மாமான்னு கூப்பிடாத. என்ன மாமா நீங்கள், நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டாதானே உங்களுக்கு பிடிக்கும். ஏய் நீ யாருடி? ஐயோ திருப்பி திருப்பி யார் யாருன்னு கேட்காதீங்க மாமா, நான் உங்கள் பொண்டாட்டி, இது நம்ம புள்ள, ஏன் திருப்பி திருப்பி இதே கேட்டுட்ருக்கீங்க? ஏய் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட மனசை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? இவர் என்னோட புருஷன், இவர் கையில் இருக்கிறது என்னோட குழந்த, ஆனால் இவர் என்னை யாருன்னே தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எப்படி ஆண்டி? பாருங்க ஆண்டி, இவருக்கு சொல்லி புரிய வைங்க ஆண்டி. ஏய் ஜிமினன் என்னடா மா இவ பொய் சொல்கிறாமா? ஆண்டி நான் உண்மையிலே பொய்யெல்லாம் சொல்லலை ஆண்டி. நான் பாருங்கள் கிட்டவும் நான் என்கிட்ட கூப்பிட்றேன், அவன் சிரிச்சுக்கிட்டே வருவேன் பாருங்களேன். அப்போ நான் அவங்க அம்மான்றனால தானே அவன் என்கிட்ட சிரிச்சுட்டு வருவேன், அம்மா கிட்ட மட்டும் தானே சிரிச்சுக்கிட்டே போவேன். இப்போ பாருங்கள் கிட்டவை நான் கூப்பிட்றேன் பாருங்கள். கிட்டு கிட்டு மம்மி கிட்ட வா, மம்மி கிட்ட வா, மம்மி கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பவி நீங்கள் கூப்பிட்றீங்க. இப்போ கிட்டவுமே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்டயுமே வந்துட்டியான். ஜிமினுக்கு நான் சாக்கு, அவன் பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு மேலே சாக்கு. அப்படியே உங்ககிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டியான். அப்படியே பார்க்குறாங்க ஜிமினோட அம்மா அப்பா. என்னடா அது அவகிட்ட போயிட்டியான்? மா அதாம்மா எனக்கும் தெரில. டேய் குழந்தைங்களாம் அம்மா கிட்ட தான்டா நல்லா அஃபேரில் இருக்கும். மா இவன் என்னமோ பண்ணுறாமா. அவன் என்னடா பண்ண போகிறா? நீ ஏன்டா இப்போ ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா உண்மையிலேயேம்மா அவள் போய் சொல்லிகிட்டு இருக்காமா. அவளுக்கு போய் சொல்கிறனால என்னடா கிடைக்க போகுது? அப்புறம் எப்படி கிட்டு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட அழுதுகிட்டே இருந்தியா, இப்போ அவகிட்ட போனோன்னே எப்படி சிரிக்கிறியா? அதாம்மா எனக்கும் தெரில, இவன் மந்திரவாதிம்மா, அவன் மந்திரவாதி என்னமோ பண்ணுறாமா. ஐயோ ஐயோ ஜிமின், ஜிமின் மாமா நீங்கள் ஏன் மாமா அப்படிலாம் பேசுகிறீங்க? ஐயோ என்னை பார்த்து என் மாமா பேசுகிறீங்க, என்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாமா? நான் தான் மாமா உங்கள் பொண்டாட்டி, இது நம்ம பிள்ளை மாமா, ஏன் மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் வேணாண்டி வேணாம், என்னை ரொம்ப வெறுப்பாக்கிட்டு இருக்க நீ. ஐயோ மாமா என்ன மாமா நீங்கள், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரிலையா? சரி சரி நான் தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டேன், இப்போ அதனால தானே கோவிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கீங்க. தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டேன், விட்டுருங்க மாமா, நான் பாவம் தானே. ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு இருக்கே, ஏன்டி இப்படிலாம் என்னை போட்டு பாடாப்படுத்துகிற? என்ன மாமா என்னை யாருன்னே தெரிலன்னு இருக்கீங்க. ஆண்டி உங்கள் பையனுக்கு எதுவும் ஆக்சிடெண்ட் எதுவும் ஆயிடுச்சா என்ன? அவர் என்ன பழசெல்லாம் மறந்துட்டாரா என்ன? சேச்சா அப்படிலாம் ஒன்றுமே ஆகலையம்மா. அப்புறம் ஏன் ஆண்டி நீ ஞாபகம் இல்லைன்றாரு? டேய் ஜிமின என்னடா அது? அம்மா இவ யாருன்னே எனக்கு தெரியாதுமா. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரடா ஜிமின. மாமா ஏய் என்னடி? ஐயோ மாமா. ஏய் என்னடி? என்ன மாமா நீங்கள் என்கிட்ட ரொம்பவே வைகிறீங்க. ஏய் இப்படிலாம் பேசாத, பெரியவங்க இருக்காங்களா, அறிவுலையா உனக்கு? ஏன் புருஷன்ட்ட நான் பேசுகிறேன், வேறு யார் என்ன சொல்ல போகிறா? ஆன்ட்டி நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா ஆன்ட்டி? நான் என்னம்மா சொல்ல போகிறேன், அவன் உன் புருஷன். மா என்னம்மா? டேய் என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? என்னதான் புருஷன் போட்டாதிக்குள்ளே சண்டை இருந்தாலும் அதுக்காண்டியே அவளை ஞாபகம் இல்லைன்னாடா சொல்லுவ? மா அவளை ஞாபகம் இல்லைன்னு சொல்லம்மா, அவள் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏய் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கையில் குழந்தை வச்சுருக்கேல, அவள் எப்படி அவகிட்ட போனியா? நான் எங்ககிட்டே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? பா உண்மையிலேயே அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. போதும்டா போதும், நீ நடித்ததெல்லாம் போதும். ஏங்க இவன் இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். நாளைக்கு இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம், ஓகேவா? ஏம்மா உன் பேர் என்ன? என் பேர் பவி ஆண்டி.
ஓ பவியா, சரிம்மா. எங்கள் முன்னாடியே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக இருப்பான். இல்லாட்டினா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. சரி ஆண்டி, நான் கிட்டுவை போயிட்டு தூங்க போடுறேன். ஓகேம்மா, நீ போம்மா, நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவி கிட்டுவை தூக்கிட்டு அப்படியே போகிறீங்க. ஜிமின் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கனுக்குள்ளே நிற்கிறாரு. கிட்டுவை தூக்கிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு அப்படியே கிட்டு வந்து உங்ககிட்ட எப்படி வந்திருப்பியானா, நீங்கள் மிட்டாயை காமிச்சிருப்பீங்க. மிட்டாயை காமிச்சனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வந்திருப்பியான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து கிட்டுவுக்கு மிட்டாயை எடுத்து வாயில் வச்சு விட்றீங்க. அவனும் வந்து சப்புக்குட்டி இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே நீங்கள் அவன் சாப்பிட்ற அழகை பார்த்து அவன் சீஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்போ இப்போ வராரு ஜிமினை, ரொம்ப கோவமாக இப்போ ரூம்குள்ளே வராரு. ஏய் யார்டி நீ? யார்? மாமா நான் உங்கள் பொண்டாட்டி. ஏய் எவ்வளோடி வேணும்? உனக்கு எவ்வளோ வேணும்? என்னை விட்டு போக உனக்கு எவ்வளோ வேணும்? என்னம்மாம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு எதுக்கு காசு? நான் உங்கள் கூட எப்பயுமே இருக்கணும், அண்ட் நம்ம பையன் கூட எப்பயுமே இருக்கணும். ஏய் வேணாடி, வேணாம். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அவளோட ஞாபகத்தில் நான் என் பிள்ளையை பார்த்து நான் இருந்துக்கிறேன். சரியா? உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிட்டு நீ கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. நான் தான் உங்களோட பொண்டாட்டி. ஏமாம்மா உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? என்னை பார்த்தா பாவமாக தெரியலையாடி உனக்கு? ஐயோ என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா மாமா? என்னை பாருங்க மாமா, என்னை பாருங்க மாமா. ஏய் வேணாடி, ஆண் பாவம் பொல்லாததுடி. அப்போ பெண் பாவம் பொல்லாதது இல்லையா? நீங்கள் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க. ஏய் என் குழந்தைய என்னடி பண்ண? என் பையனை என்ன பண்ண? அவன் எப்படி உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்தியான்? பையனை என்ன பண்ணேன்னா என்னம்மா கேட்குறீங்க நீங்கள்? அவன் ஏன் பையன், அப்புறம் அம்மா கிட்ட தானே வருவியான். ஏய் வேணாண்டி, எனக்கு வேணுமே. ஏய் நான் பாவம்டி. நானும் தான் பாவம். அது ஏன் பையன்டி, எனக்கும் தானே பையன். ஏய் நீ ரொம்ப விளாட்றடி. நீங்கள் தான் மாமா விளாட்றீங்க. சாவடிக்கிறாளே. இந்த மாமா மாமான்னு கூப்பிட்றத நிப்பாட்டுடி. நீங்கள் தானே இப்படி சொல்லியிருக்கீங்க என்னை மாமான்னு கூப்பிட, அதுதான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. என்ன மாமா நீங்கள்? ஏய் வேணாடி, வேணாம். வாய்க்கு 100 தடவை போடி வாடின்னு பேசுகிறீங்க, அப்புறம் வேணான்னு சொல்கிறீங்க. உரிமை இருக்கிறதுனால தானே பொடி வாடின்னு பேசுகிறீங்க. யார்டி நீ? எங்கேருந்துடி வந்திருக்க? ஏன்டி என் ஜீவனை வாங்குற? நான் யாரா? நான் உங்கள் பொண்டாட்டி. நான் வந்து நீங்கள் எங்கே விட்டுட்டு போனீங்களோ அங்கேருந்து வந்திருக்கேன். ஏய் வேணாண்டி, வேணாம். நானுமே அதை தான் சொல்கிறேன். இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம், ஓகேவா? நான் உங்கள் பொண்டாட்டி, அவ்வளோதான். ஆமாம்ல, நீ என் பொண்டாட்டியில். ஆமாம். இப்போது கிட்டுக்கு ஓவராக பசிக்கும்ல, அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. இப்போ தெரிஞ்சிடும்டி நீ யாருன்னு. என்னது சாப்பாடு நான் ஊட்டி விடணுமா? ஆமாம், நீ தானே கிட்டுவோட அம்மா. ஸோ கிட்டுக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. கிட்டுக்கு நீ தான் சாப்பாடு ஊட்டி விடணும். வாடி. ஐயோ மாமா கையை விடுங்க மாமா. மாமா கையை விடுங்க. ஏய் என் குழந்தைய என்கிட்ட குடி. அவனை கீழே போட்டுறாதடி. நீங்கள் என் கையை விடுங்க மாமா. மா பா அப்பா. ஏய் எதுக்குடா இந்த கத்திக்கிட்டு இருக்க? என்னடா? என் பொண்டாட்டி என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட போகிறா பாருங்க. அவன் இந்த லட்சணத்தில் ஊட்டி விட்றா. உண்மையான அம்மா இவ தானான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. டேய் என்னடா பேசுகிற நீ? அவள் உண்மையான அம்மாவாக இருக்க போய் தானே கிட்ட அவகிட்ட போயிருக்கான். ஆமாம் அம்மா, அப்படி வந்துட்டு யாருனாலுமே வந்துட்டு ஒரு சாக்லேட்டை காமிச்சா கூட தான் குழந்த போயிடும். இப்போ நானுமே சாக்லேட்டை காமிச்சு கிட்டுவா தூக்குனேன்னா அவன் என்கிட்ட வந்துடுவியான். நீங்களுமே அப்படி தானே? ஸோ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்றது ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். இப்போ தெரிஞ்சிருமா? இப்போ தெரிஞ்சிடும் இவ யாருன்னு. ஏய் பொடி போய் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு அவனுக்கு இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி ஊட்டி விட்ற. இதுக்கு நீங்கள் தான் சாட்சி. இவன் சாப்பிட மாட்டியான், இவன் கண்டிப்பாக அழுவியான். இப்போ வந்து இவளோட சுயரூபம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆண்டி நான் தான் ஆண்டி கிட்டுவோட அம்மா. நீங்களாவது என்னை நம்புங்க ஆண்டி.
ஆண்டி ஆண்டி நீங்கள் கூட ஜிமின் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜிமினை தூக்கி சாப்பாடு ஊட்டுவீங்க. அப்போ ஜிமின் வந்து அழுதுகிட்டே இருப்பார். வந்துட்டு நீங்கள் வந்து பாட்டு பாடி நிலாவை காமிச்சு இந்த மாதிரி தானே நீங்கள்லாம் ஜிமினுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கீங்க. சொல்லுங்கள் ஆண்டி. ஆமாம்மா, ஆமாம், அப்படி தான் ஊட்டுவேன். உனக்கு எப்படி தெரியும்? இவர் தான் ஆண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து கிட்டுக்கு அப்போ சாப்பாடு ஊட்டி விட்டேனா, இவன் கிட்டு வந்து அழுதையானா, அப்போ வந்து சொல்லுவார், இப்படி தான் பவி, நானுமே வந்து எங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்களாம். அப்போ நானுமே இப்படி தான் அழுவேனா, எங்கள் அம்மா நிலாவை காமிச்சு பாட்டு பாடி தான் எனக்குலாம் சாப்பாடு ஊட்டி விடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஆண்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? இவர் ஏன் ஆண்டி ஒத்துக்கவே மாட்டுறாரு? ஏய், இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொன்னேன்? அம்மா, இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னதுமா, இவளுக்கு எப்படிம்மா தெரியும்? அதைத்தான் நானுமே கேட்குறேம்மாம்மா. இதெல்லாம் என்கிட்ட தானே சொன்னீங்க, நான் தானே உங்கள் பொண்டாட்டி. ஏமாம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏய் வேணாடி, வேணாம். இப்போ என்ன, கிட்டுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும், அவன் வந்துட்டு அழுகாமல் சாப்பிட்ணும். சாப்பிட்டா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அப்படி தானே ஆண்டி? நான் வந்து கிட்டுவோட அம்மா, ஜிமினோட ஒய்ஃபுன்னு நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அப்படி தானே? அவன் சொல்கிறியாம்மா, அவன் சொல்கிறத விடுமா. எல்லா குழந்தையும் வந்து சாப்பிடும்போது அழுகதாம்மா செய்யும். இல்லை ஆண்டி, நான் சாப்பாடு ஊட்டி விடுவேன், கிட்டு சமத்தா சாப்பிடுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள், அவன் அழுகவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு கிட்டுவோட அம்மா நான் தானே, அதனால் அவன் சமத்தா சாப்பிடுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பவி நீங்கள் வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. இப்போ வந்து சாதம் வடிச்சிருக்கு. சாதத்தை கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஒரு பவுலில் போடுறீங்க. இப்போ வேகமாக வந்துட்டு பருப்பு இருக்குல்ல, பருப்பு அதுதான் வச்சிட்ருக்கேன். பருப்பு கடைஞ்சிட்ருக்கீங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு பருப்பு கடையிறீங்க. கடைஞ்சி இப்போ வந்து பவுலில் வந்து சாப்பாடை போட்டு கொஞ்சமாக வந்துட்டு பருப்பை ஊற்றி இப்போ எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு இப்போ வந்து கிட்டுக்கு ஊட்டி விட்றீங்க. கிட்டுவுமே சாப்பிட்றியான். ஏன்னா வந்து அவன் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருப்பான்ல, அவனுக்குமே ரொம்ப பசிக்கும்ல. அவனுமே வந்துட்டு இப்போ வந்து சமத்தை சாப்பிட்றியான் அழுகாமல். இப்போ ஜிமின் பார்க்குறாரு, என்னடே அப்போ தான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன், அப்போலாம் சாப்பிடல. எங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, அப்போலாம் சாப்பிடல. இப்போ இவன் வந்து ஊட்டி விட்டோன்னே இப்படி சாப்பிட்றியடா நீன்ற மாதிரி ஜிமின்னு பார்க்குறாரு. இப்போ உங்களை பார்க்குறாரு ஜிமின்னு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கிட்டுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஜிமின் அம்மாட்ட சொல்கிறீங்க, பாருங்கள் ஆண்டி, பாருங்கள் கிட்டுவை பாருங்கள், என்கிட்ட எப்படி சாப்பிட்றியான்னு பாருங்கள். நான் வந்துட்டு கிட்டுவோட அம்மா, அதனால தானே கிட்டு என்கிட்ட நல்லாவே சாப்பிட்றியான், அழுகாமல் சாப்பிட்றியான் பாருங்க ஆண்டி. ஏய் ஜிமினு, அதான் பாடுறா, அவன் வந்து பவிக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்றியான்டா. அப்போ பவி தானடா அம்மா. இவள் பெரிய கைகாரியாக இருக்காமா, இவள் ஏதோ ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்காமா, அதை தாம்மா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ நம்பாதீங்கம்மா. ஏய் போதும் நிப்பாட்டுடா. இப்போ நீ தான் வந்து சொன்ன, இவள் வந்து இவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது இவன் அழுவியான்னு சொல்லி சொன்னேன். நாங்களுமே ஒத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு அவள் சாப்பாடுமே ஊட்டி விட்டா. இன்னும் நீ வேறு என்ன நடாண்டா சொல்ல போகிற ஜிமினி? சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டேங்க, போங்கம்மா. ஏய் என் பிள்ளைய குறி. அவன் சாப்பிட்டுட்ருக்கியாங்க. ஏய் போதுண்டி குறி. ஏங்க அவன் சாப்பிட்டுட்ருக்கியால, எனக்கு தெரியும் அவனுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விடணும். அவனை கொடு, சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வாங்கி ஊட்டி விட்றாரு. அவன் சாப்பிட மாட்டேறியான். ஐயோ ஏன்டா என் கையில் சாப்பிட மாட்டேற? நான் தான் சொல்கிறீங்களா, அம்மா கையில் மட்டும்தாங்க குழந்தை சாப்பிடும். தயவுசெய்து குழந்தைய என்கிட்ட கொடுங்கங்க. ஏய் பிசாட்டி போடி, போ பிசாட்டிக்கு. டேய் ஏன்டா அப்படி ஜிமின்னு பண்ணிக்கிட்டு இருக்க? அவன்கிட்ட குடுறா குழந்தைய. ஐயோ என் பொண்டாட்டியே இல்லைம்மா, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காம்மா. ஏய் என்னடா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? என்னதாண்டா உனக்கு பவி மேலே கோவம்? என்னதான் நீ பவி மேலே கோவமாக இருந்தாலும் அதுக்காண்டி இவளை யாருன்னே தெரியாதுன்ற லெவலுக்கா நீ எல்லாம் சொல்லுவ? பவி பாவம் இல்லையாடா? இவளை பற்றி உனக்கு சரியாக தெரியலை. டேய் போதும் நிப்பாட்டுறா. இதே ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்காத. நாளைக்கு உனக்கும் பவிக்கும் எங்கள் முன்னாடி கல்யாணம், சரியா? புரியுதா உனக்கு? என்னமோ பண்ணி தொலைங்க, போய் தொலைங்க. ஏய் குடுறி என் பிள்ளைய. அவன் சாப்பிட்டுட்ருக்கியாங்க. ஏய் வேணாண்டி. என்னங்க நீங்கள் என் கையிலேருந்து உங்கள் கைக்கு வாங்கி சாப்பாடு ஊட்டி விட்டீங்க, அவன் தான் சாப்பிட்ல, அப்புறம் எதுக்கு திருப்பியுமே இவனை கேட்குறீங்க? போங்க, நான்லாம் கொடுக்க மாட்டேன். அவன் சாப்பிட்டுட்ருக்கியான், நீங்கள் போங்க ரூமுக்கு. நான் சாப்பாடு ஊட்டி விட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பால் கொண்டு வரேன், ஓகேவா? ஏய் வேணாம். என்னங்க வேணான்ட்டு இருக்கீங்க? ஓ உங்களுக்கு வந்து டர்மரிக் பால் தானே பிடிக்கும்? ஏய் வேணாண்டி. யோ ஏங்க உங்களுக்கு நான் பாதாம் பால் போட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? ஏய்
வேணாம், சும்மா சும்மா இதனால் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அப்புறம் எப்போ நீங்கள் வந்து சத்துப்பீங்க? இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்கன்னு பாருங்கள். நான் நல்லா சமைச்சு போடும்போது நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பப்ளி மாசமாக இருந்தீங்க. இப்போ ரொம்பவே ஒல்லி ஆகிட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. சிங்கிளாக கிட்டுவை வச்சு பார்க்குறதுன்னா அவ்வளோ அம்மா இல்லாமல் பார்த்துருவீங்களா நீங்கள்? ஐயோ வேணாண்டி பவி, வேணாம். நீ ரொம்பவே கொடுமைப்படுத்திகிட்டு இருக்க. என்னது நான் கொடுமைப்படுத்துகிறேனா? நீங்கள் தான் வாய்க்கு வாய் என் பொண்டாட்டி இல்லை, கிட்டுக்கா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு என்னையே ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, ரொம்பவே நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க. ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. இன்னமும் பண்ணி தொலைங்க, போய் தொலைங்க பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வேமா ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு என்னடா இது எனக்கு வந்து சோதனை, ஐயோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காளே என்னை. இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என் லைஃப்பில் வந்து எதுக்கு இவ இப்படிலாம் விளாண்டுட்ருக்கா? ஐயோ என்ன நடக்குதுன்னே எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஐயோ என் குழந்த வேற பாவம், என் பையன் இவகிட்ட என்னென்ன சீரழிய போகிறான்னு தெரிலையே, இவ என்ன என் குழந்தைய பண்ண போகிறான்னு தெரிலையே. ஐயோ எதுக்கு இந்த பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. டே கிட்டு, அவளை அம்மா நினச்சா அவகிட்ட இப்படிலாம் சாப்பிட்டுட்ருக்க. அவள் அம்மா இல்லடா, அவள் பேய்டா. அவனுக்கு எப்படா நான் புரிய வைப்பேன்? செல்லக்குட்டி கிட்டு, சரி வா தூங்குவோமா? வா உன்னை நான் தூங்க போடுறேன். ஏய் இங்கே எதுக்குடி வர? பின்ன எதுக்கு வருவாங்க? கிட்டுவை தூங்க போடணும். இது நம்ம ரூம் தானே. என்னது நம்ம ரூமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்காத, பொடி வெளியில். என் பையனை கொடுத்துட்டு நீ வெளில பொடி. என்னங்க பேசுகிறீங்க? நம்ம பையங்க, இது நம்ம ரூம்ங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தானே நானும் இருப்பேன். ஏய் வேணாண்டி. என்னம்மாம்மா இதனாலும் வேணாண்டுக்கிறீங்க? இருங்க நான் கிட்டுவை தூங்க போட்டு நான் உங்களுக்கு போய் பாதாம் பால் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும்ல. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன மந்திரவாதியாடி? என்ன மந்திரவாதியா? ஐயோ நான் மந்திரவாதி இல்லைங்க, உங்களோட பொண்டாட்டிங்க. எங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏய் இல்லை, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்க. சொல்லு யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எங்க நம்மம்மா நீங்கள் பேசுகிறீங்க? என்னை ஏன் தெரில எனக்கு என் ஞாபகம் இல்லைன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் தான் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? ஏய் அங்கே தான் அம்மா அப்பா இருக்காங்க, நீ நடிச்ச ஓகே. இங்கே யாருமே இல்லை, நீ என்கிட்டயாவது சொல்லு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஸோ நீங்கள் ஏங்க அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீ லவ் பண்ணும்போது எவ்வளோ பாசமாக இருந்தீங்க. என்னது உன்னை லவ் பண்ணேனா? ஆமாம், நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணோம்ல. லவ் பண்ணி ஒரு லவ்வபிள் கப்பல் யாருன்னு கேட்டால் ஜிமின் அண்ட் பவி அப்படின்னு நம்ம 2 பேர்த்த தானே சொல்லுவாங்க. நம்ம பையன் பிறக்கும்போது கூட நீங்கள் என் கூடயே தானே இருந்தீங்க. நீ எப்படி பார்த்துக்கிட்டீங்க? இப்போ ஏங்க நீ வெறுக்கிறீங்க? உன்னை எப்படி நான் பார்த்துக்கிட்டேன்? உன்னையவே நான் இப்போ தாண்டி பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அன்றைக்கி தெரியாதரமாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன், அதுக்காண்டி கோச்சிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருப்பீங்களா? அதுக்காண்டி நீ என் பொண்டாட்டியே இல்லை, என் பையனுக்கு அம்மா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என்னங்க நீங்கள்? ஏய் வேணாம், நீ பையனை கொடுத்துட்டு நீ வெளில போ. ஷோ என்னம்மாம்மா எப்படிம்மாம்மா வெளில போவேன்? நீங்கள் இங்கே இருக்கீங்க, நம்ம பையனும் இங்கே இருக்கியான், நான் மட்டும் ஏன் வெளில போகணும்? ஏன் தனியாக போகணும்? நான் இங்கே தூங்குறேம்மாம்மா, என்னம்மா? ஏய் வேணாம், நீ பையனை கொடுத்துரு, நீ வெளில போ. ஸோ என்ன தான் இப்போ உங்களுடைய நினப்பு? ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. கிட்டு வந்து எப்படி உங்ககிட்ட வந்திருப்பானா, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால் உங்களுக்கு குழந்தைகளை பற்றி எல்லாமே தெரியும்டா. அதனால தான் கிட்டுவை பற்றி, அதாவது வந்து குழந்தைகளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கனால நீங்கள் வந்து கிட்டுவை சமாளிச்சிட்ருக்கீங்க, ஓகேவா? மாமா மாமா ஏய் இப்படி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா என்னடி? மாமா நீ பாருங்க மாமா, ஏன் மாமா நீ வெறுக்கிறீங்க? ஏன் மாமா நீ ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏய் நீ ஞாபகமே இல்லைன்னு சொல்லலடி, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடி. மாமா மாமா ஸோ ஏய் தயவுசெய்து உன் காலில் கூட விழுகிறேன், உண்மையே சொல்றி, நீ யாருடி? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஆமாம் நீ யார் சொல்லு. நான் உங்களோட பொண்டாட்டி. என்னம்மா
உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரலையா? சரி மாமா, இருங்க, உங்களுக்கு எப்படி ஞாபகம் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இருங்க, நான் கிட்டுவை தூங்க போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏய், நீ ஒரு மயிரும் பிடுங்க வேணாம். நீ என் பையனை கொடுத்துட்டு நீ ரூமை விட்டு வெளில போ. மாமா, இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டுவை போய் தூங்க போட்டு அப்படியே வந்து பெட்டில் படுக்க போட்டு ஜிபின் கிட்ட போகிறீங்க. மாமா, நீ பாருங்க மாமா. ஏய், என்னடி மாமா, நீங்கள் என்னைய லவ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்ன பண்ணோம்? நிறைய இடத்துக்கு போனோம், நிறையவே ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ பார்க்குறீங்களா? இந்த பாருங்களேன், இந்த பாருங்கள், பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக 2 பேர் சேர்ந்து எடுத்திருக்கோன்னு. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நம்ம 2 பேர் கிஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஃபோட்டோவில் ஹக் பண்ண மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். பாருங்கள் மாமா. ஏய், இதெல்லாம் என் கூட எப்படி சேர்ந்து எடுத்த? என்னம்மாம்மா உங்களுக்கு இன்னுமா ஞாபகம் வரல? என்னம்மாம்மா, நம்ம லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படி இருந்தும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னம்மாம்மா? ஏய், எப்படி கிராஃபிக்ஸ் பண்ண? கிராஃபிக்ஸ் பண்ணினா இது கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, இது உண்மையான ஃபோட்டோஸ். ஏன் மாமா நீங்கள் நம்ப மாட்டீங்க? ஐயோ, உங்களுக்கு என்னதான் மாமா ஆச்சு? என்னை ஏன் மாமா தெரியலனே சொல்லிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே, இந்த ஃபோட்டோஸ்லலாம் தான் என்னை பார்த்தோன்னே ஞாபகம் வரலன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே மாமா. இப்போது இந்த ஃபோட்டோவில் எப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கோமா அப்படியே நானும் உங்களை கிஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட ஞாபகம் உங்களுக்கு வரும்ல? ஏய், வேணாம், ஒழுங்கா இங்கேருந்து போ. ஐயோ, சும்மா இருங்க மாமா. வாங்க மாமா, நான் உங்களை கிஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஞாபகம் உங்களுக்கு வரும்ல மாமா? ஏன் மாமா இப்படி என்னை தெரியலன்னு சொல்லியே நான் ரொம்ப கொள்றீங்க மாமா? ஏய், உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, ஒழுங்கா ஓடிப்போ. அப்படியா? நீ யாருன்னு உங்களுக்கு தெரிலையா? நல்லா பாருங்கள், என் மூஞ்சியை பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஃபேஸை ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஐயோ மாமா, என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னை துரத்தி வந்து லவ் பண்ணீங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு விலகி போனேன். அப்போல்லாம் வந்து துரத்தி லவ் பண்ணீங்க, சீக்ரெட் ரொமான்ஸ்லாம் பண்ணீங்க. இப்போ என்ன மாமா என்னை தெரியலைன்னு சொல்கிறீங்க? ஓ, நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னை துரத்தி லவ் பண்ணீங்க, இப்போ நான் உங்களை துரத்தி லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கிட்டு பிறந்துட்டியா? நெக்ஸ்ட்டு கிட்டுக்கு ஒரு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா? ஏய், வேணாண்டி, வேணாம். நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஐயோ, நான் என்ன சோதிக்கிறேன்? நீங்கள் தான் என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க மாமா? செம்மையாக இருக்கீங்க மாமா. அதுவும் பாருங்களேன், சிங்கிள் டாடா, உங்களை எத்தனை பொண்ணுங்க கண் வச்சுருப்பாங்க. ஓ, நீங்கள் வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி சிங்கிள் டாடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் மாமா அப்படிலாம் இருக்கீங்க நீங்கள்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக கூட வச்சுக்கிட்டு என்னையை விட்டுட்டு இங்கே வந்துட்டு சிங்கிள் டாடாக ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? அப்போ பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தானே? ஏய், செவில் பேந்துடும், பொடி மயிறு. அப்புறம் என்ன, உண்மையாக சொன்னால் உங்களுக்கு என்ன கோவம் வருதா? பாருங்க மாமா, என்னென்ன பண்ணீங்க? நீ உங்களுக்கு ஞாபகம் வரலையா? நீ என்னடி நான் பண்ணேன்? ஐயோ, அப்புறம் கிட்டு எப்படி பிறந்தியா? ஏய், வேணாடி, வேணாம். ஐயோ, சும்மா வேணான்னு சொல்லாதீங்க. இப்போ என்ன, கிட்டுக்கு ஒரு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா கொடுத்துருவோமா? ஏய், இது சரிப்பட்டு வராது. வாடி, மாமா கையை விடுங்க. ஏய், வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு உங்களை இழுத்து கொண்டு போய் அப்படியே வெளில விட்டுறாரு. கதவை பூட்டிடுறாரு. யோ மாமா, கதவை திறங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வராங்க. ஏய், என்னம்மா, என்ன வெளில இருக்க? பாருங்க ஆன்ட்டி, என்னை வெளியில் தள்ளி கதவை அடைச்சிட்டாரு இவர். எதுக்கு? நான் உள்ளே வரக்கூடாதான், நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டாரு. பாருங்க ஆண்டி, நான் பாவம் தானே. ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்ணுறாரு? என் பையன் உள்ளே இருக்கேன் ஆண்டி. திடீர்னு எந்திரிச்சு அழுதானா? அவனை நான் சமாதானப்படுத்தணும்ல.
பாருங்க ஆண்டி, இவன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே தெரில. டேய் ஜிம்மினு, ஜிம்மினு, என்னம்மா? டேய் எதுக்குடா இவ்வளோ வெளில தள்ளி கதவை அடைச்சிருக்க? கதவை திறடா. மா உங்களுக்கு என்னம்மா இப்போ பிரச்சனை? ஒழுங்கா கதவை திறடா. பா வேணாம்ப்பா, அவளாம் உள்ளே வர வேணாம்ப்பா. நீ கதவை திறடா. ஸோ உங்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தான் ஏமாம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏமாம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னை ஏன் ஓவராக அவாய்ட் பண்ணுறீங்க? ஒழுங்கா போயிருடி. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே. ஆண்டி, இவர் என்னைய யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார்ல. நிமிஷம் இருங்க ஆண்டி, இதை பாருங்கள். இதை பாருங்கள். இது இவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனப்போ ரிஜிஸ்டர் தான் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் போட்டு சைன் ஆண்டி. பாருங்கள், இதில் பாருங்கள் எழுதியிருக்கா. இவரோட சிக்னேச்சர் வந்திருக்கா. கரெக்டாக இவரோட சிக்னேச்சர் தானே. என்ன போட்டிருக்காரு? பார்க் ஜிமின் போட்டிருக்காரா? இது இவரோட சிக்னேச்சர் தானே. இது என்னோடய சிக்னேச்சர் ஆண்டி, பவி என்னோட சிக்னேச்சர். பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேருமே சைன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இது கூட ஒரிஜினல் தான். வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தாங்க ஆண்டி. இல்லைம்மா இருக்கட்டும்மா, நான் உன்னை நம்புகிறேம்மா. ஏன்டா ஜிமின் இப்படிலாம் போய் சொல்லிகிட்ருக்க? மா இவ எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காமா. இவளுக்கு இந்த குடும்பத்தை பற்றி, இந்த ஃபேமிலியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குமா. அதனால தாம்மா இப்படி எல்லாத்தையும் ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காமா. மாமா எல்லாத்தையும் ஃபேக்கா. ஆண்டி நீங்கள் போங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா அது வந்து அவர் எதுக்கு இப்படிலாம் விளையாண்டுட்ருக்காருன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் போங்க ஆண்டி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகேம்மா, பார்த்துக்கேரியான். ஓகே நீங்கள் போங்க. எதுக்கடி இப்போ அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிங்கிள் டேடாக இருந்து எல்லா பொண்ணுங்களையும் கவர் பண்ணணும் அதானே? நான் ஒரு ஏகபத்தினி வரதேண்டி. ஆமாம் தெரியுதே. என்னை அங்கே விட்டுட்டு இங்கே வந்து எதுக்கு அப்போ சிங்கிள் டேடாக இருக்கீங்க? வேணாண்டி, என்னை ரொம்பவே நீ டீஸ் பண்ணிகிட்ருக்க. ஆமாம் உங்களை டீஸு பண்ணுறேன். நீங்கள் தான் என்னை ஓவராக டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இரு உன்னைய பற்றி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ வழி விடுங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தள்ளி விட்டு ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. ஸோ பெட்டில் போய் படுக்கிறீங்க. பெட்டில் நீங்களும் கிட்டவும் படுத்துக்கிட்டீங்க. ஜிம்மினுக்கு இடம்ல. ஜிம்மின் வந்து கத்துறாரு, எந்திரடி, நான் தானே பெட்டில் படுப்பேன். நான் தான் படுப்பேன். நீங்கள் போங்க, போய் சோவாவில் தூங்க. வீட்டுக்கு வந்த நாளே என்னைய சோவாவுக்கு தள்ளுறியா? எந்திரி எந்திரி. இன்றைக்கி வேணா நீங்களும் வந்து இங்கனுக்குள்ளே படுத்துக்கோங்க. என்னது உங்களோட படுக்கிறதா? அதெல்லாம் முடியாது, பொடி எந்திரி இப்போ என்ன, நான் உங்கள் பொண்டாட்டி தானே. என் பக்கத்தில் படுக்க முடியுங்களா? வேணாடி, வேணாம். என்ன எப்போ பார்த்தாலும் வேணான்னு சொல்கிறீங்க? வேணான்னு சொன்னால் வேணும் அடுத்தொன்று நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது நீ வேணும்னு என்னென்ன பண்ணீங்க? ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஸோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இது தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மின் வந்து இப்போ வந்து சோஃபாவில் போய் படுத்துடுறாரு. நீங்கள் இங்கே ரூமில் படுத்துருக்கீங்க. அப்படியே கிட்டுவை தட்டி கொடுத்துட்டே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே படுத்துருக்கீங்க. நீ ஒன்றுமே கவலைப்படாதக்கா. மாமாவோட லைஃப்பில் நான் வந்துட்டேன். இனிமேல் மாமாவையும் நல்லா பார்த்துக்குருவே, கிட்டுவையும் நல்லா பார்த்துக்குருவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே கிட்டுவை அப்படியே தட்டி கொடுத்துட்டே படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போ வந்து ஐசு தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுடி ஐசு. என்னடி எங்கே இருக்க? ரொம்ப நாள் உன்னைய ஆளையே காணோம். நான் ஒரு முக்கியமான வெளியில் இருக்கேன்டி. எங்கடி இருக்க? ஜேகே சார் கொடுத்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேடி. அதனால தான் உன்னை அழக்கணுமா? சரிடி கேரியான். சரி பரியெல்லாம் என்னடி பண்ணுறா? அதை ஏண்டி கேட்குற அந்த கூத்தை? ஜின்னு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாருடி. பாவண்டி அவரை நம்ம ஃப்ரெண்டை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டி. உன் ஹஸ்பண்டு வக்கீல் தானே, ஏதாச்சும் அவரை பண்ண சொல்லு. அதுதான் நானுமே கேட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ஜின்னையும் பரியும் எப்படியா சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பார்ப்போம், ஏதாச்சும் ஐடியா பண்ணுவார் என் ஹஸ்பண்டு.
சரி ஓகேடி. ஓகே. ஜெனி ரொம்பவே கஷ்டப்படுறானே. ஆமாடி, இன்னும் தயாங்க்கு ஞாபகமே வரல எதுவுமே. அவள் வேற குழந்தைய வேற கையில் வச்சுட்டு இவரையும் வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா. சரி ஓகே. பாவம் ஃபெமியை பாவம்னு சொல்லாத. ஃபெமிக்கு இப்போ ஒரு ஆள் வந்துருச்சு. என்னடி சொல்கிற? அது நீ உன் வேலையை முடிச்சுட்டு வாடி, நான் சொல்கிறேன். சரி ஓகேடி. ஓகே, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் பின்னாடி நிற்கிறாரு. ஐயோ, எதுக்கு மாமா இப்படி வந்து நிற்கிறீங்க? ஏய், யார்கிட்ட பேசுகிற? யார்கிட்ட பேசுகிற? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஆமாம். அப்புறம் எனக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸு இருக்கக்கூடாதா? ஓ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்போம். என்னது? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். அவ்வளோதானே? அவங்க சொன்னால் நீங்கள் நம்புவீங்களே? ஏய் நடி, முதலே சொல்லி வச்சிட்டியா அவங்ககிட்டையும்? நான் எதுக்குங்க சொல்லி வைக்க போகிறேன்? உண்மை என்னன்னா அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனப்போ அவங்களும் தானே இருந்தாங்க. நீங்கள் எப்படிலாம் என்னை துரத்தி லவ் பண்ணீங்கன்னு அவங்களுக்கும் தானே தெரியும். ஸோ அதனால் அவங்களே சொல்லுவாங்க. நீ ரொம்ப பெரிய கைக்காரிடி, நீ ரொம்ப பெரிய கைக்காரி. இங்கே பாரு, இன்றைக்கி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதாவது முக்கியமான பார்ட்டி இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிக்கு நான் போகணும், என் பையனோட நான் போகணும். அதனால என் பையனை என்கிட்ட ஒழுங்காக கொடு. அங்கேயும் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தேன்னா உன்னை சாவடிச்சிருவேன். இல்லை, என்னோட மரியாதை நிறையாவே இருக்குது, ஓகேவா? உனக்கு புரியுதா? ஒரு வேலை இதெல்லாம் கெடுக்கணும் தான் நீ வந்திருந்தேன்னா தயவு செய்து இப்படியே கிளம்பி போயிரு. இல்லாட்டினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏமாம்மா, ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, ஐம் ஏ சிங்கிள் டேடு, ஓகேவா? அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். என் ஒய்ஃப் செத்து போயிட்டா. இப்போ நீங்கள் இங்கே வந்து எதுக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ பணத்துக்காக தான் நாடகம் ஆடுறேன்னு எனக்கும் தெரியுது. பாருங்க, போதும். இதுக்கு மேலே பணத்துக்காண்டி நாடகம் ஆடுறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ என்ன, கிட்டுவை தூக்கிட்டு நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போனால் அங்கே நான் வரக்கூடாது, அவ்வளோதானே? ஆமாம். சரி, இந்தாங்க, நானே கிளப்பி விட்றேன், நீங்கள் தூக்கிட்டு போங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. நீங்கள் கிட்டுவை கிளப்பி விட்றீங்க. வந்து கிட்டுவை கிளப்பி விட்டீங்க. ஜிமின் வந்து அப்படியே வந்து கிட்டுவை தூக்கிட்டு இப்போ வெளில போகிறாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஐயோ, இந்த ஜேகே சார் கொடுத்த ஐடியா பூராப்போ ஃப்ளாப் ஆகிட்டுருக்கேன். இப்போ என்ன தான் பண்ணுறது? ஸோ அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியாக கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜிமின் பார்ட்டிக்குமே போயிட்டாரு. ஆனால் கிட்டு ரொம்பவே வந்துட்டு ஜிமின்கிட்ட அழுதுகிட்டே இருக்கியான். அதாவது சின்ன பையன் தானே, அம்மா கூட தானே நல்லாவே அஃபைரில் இருப்பாங்க. அதனால் வந்து ஜிமின்கிட்ட அழுதுகிட்டே இருக்கியான். பார்ட்டியவே பார்க்க விட மாட்டேறியான், அழுதுகிட்டே இருக்கியான். அப்படியே ஜிமின் அப்படியே வந்துட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காரு தோளில் போட்டு. கிட்டு கிட்டு லுக் கேர் பேபி, லுக் கேர், என்னை பாருடா, அழுகாதடா டேய் செல்லக்குட்டி, செல்ல அழுகாதடா. என்னடா நீ இப்படி அழுதுட்ருக்க? அப்பா பாரு இப்படியே வந்துட்டு அவர் சிங்கிளாக வந்து கிட்டுவை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அங்கே பார்க்குற எல்லாருமே. ஸோ ஜிமின் ரொம்பவே பாவம்ல, சிங்கிள் டேடாக கஷ்டப்பட்டுட்ருக்காரு. பாவம். இது வரைக்கும் அவங்க பொண்டாட்டி இறந்ததுலேருந்து வேறு எந்த பொண்ணுமே அவர் பார்த்து கல்யாணமும் முடிக்கலை. கிட்டுவை சிங்கிளாக வச்சுட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பொண்ணுங்களும் தானே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இப்போ ஜிமின்கிட்ட பேசுகிறாங்க. ஓ, இந்த பையன் ரொம்ப க்யூட்டாகவே இருக்கியா சார் அப்படின்னு வந்துட்டு ஜிமினை ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு மாதிரியாக, இந்த பையன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கியா, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், நான் கிட்டுவை நல்லாவே பார்த்துக்கிடுவேன், உங்களையுமே நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணுங்களாம் வந்துட்டு ஜிமின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்ட்டிக்கு தான் போயிருக்கோம். ஸோ எதுவுமே நம்ம யார்ட்டையுமே பேச வேணாம், நம்ம பார்ட்டியை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோன்னு சொல்லிட்டு அவருமே கம்முன்னு தான் நிற்கிறாரு. இவங்கெல்லாம் ஓவராகவே ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினுக்கு உள்ள டென்ஷன் புகையுது. ஐயோ, இவங்களெல்லாம் யார் இங்கே வர சொன்னான்ற மாதிரி உள்ளே புகஞ்சிட்ருக்கு. இப்போது அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதாவது வந்து இது ஜிமினுக்கான ஒரு பார்ட்டி தான், வெல்கம் பார்ட்டி. இது வந்துட்டு டீலிங்
ஜிமின் கூட டீலிங் வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து ஜிமினுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வராங்க. அவங்களுடைய பொண்ணுமே சேர்ந்து வந்துட்டு அவங்க கூட இறங்கி வராங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அங்கேருந்து ஜிமினை. டாடி இதுதான் ஜிமினா? ஆ ஆமாம்மா இதுதான் ஜிமி. டாடி ரொம்பவே க்யூட்டாக இருக்கார் டாடி. ஆமாம்மா இன்றைக்கி இங்கேயே வச்சு உங்கள் 2 பேர்த்தோட என்கேஜ்மெண்ட்டை நான் பேசிடுறேம்மா. ஓ தேங்க்ஸ் டாடி. அண்ட் அவர் கையில் இருக்குல்ல அந்த பேபி பேர் தான் கிட்டு. அந்த பேபிக்கு தான் நீ அம்மாவாக இருக்கணும். பேபியும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது டாடி. ஆமாம் அப்போ க்யூட்டாக இருக்கிற மாதிரி தானே பேபியும் க்யூட்டாக இருக்கும். அது என்னமோ உண்மை தான் டாடி. சரி வாங்க போகலாம். அங்கே பாரு பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஜிமின் கிட்ட. சரி நீ போய் அந்த பொண்ணுங்களெல்லாம் விரட்டி விட்டு நீ போய் பேசு ஓகேவா? ஓகே டாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டு இப்போ வந்து ஜிமின் கிட்ட வராங்க. வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆனோடனே இப்போ இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்து யார் நீங்களா, எதுக்கு ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அந்த பொண்ணுங்களுமே இப்போ போயிடுறாங்க. இப்போ இவங்க ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் ஜிமின், ஐ எம் நிஷா. நான் வந்துட்டு இந்த டீலிங் நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்கீங்களோ அவருடைய பொண்ணு. ஓ அப்படியா மேடம்? ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஜிமின். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே ஜிமின், உங்கள் பையன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கியா? என் பையெல்லாம் மேடம் அப்படி தான் இருப்பியா? சரி ஓகே ஜிமின், நீங்களுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஓ ஓ தேங்க்ஸ். அழகாக இருக்கீங்கன்னு தானே சொன்னேன். எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க் குடிக்கணும் போல் இருக்குது. நான் போய் ட்ரிங்க் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் கலர் வேணும். ஓ இருங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நானே இங்கே வர வைக்கிறேன். பேரர் ஜூஸ். ஓகே மேடம் இந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரர் கொண்டு வராங்க. இப்போ ஜிமினை விலகவே விட மாட்டுறாங்க. அவங்களுக்குள்ளேயே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு உள்ள உங்களோட என்ட்ரி தான். உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் நீங்களுமே வந்துட்டீங்க. வந்து எதையுமே கண்டுக்கலை. அவர் அங்கே இருக்கார். அவர் உங்களை சாக்கா பார்க்குறாரு. ஐயோ என்ன இவன் இங்கே வந்துட்டா, சிச்சோ எல்லாத்தையும் கெடுத்து விட தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரியே அவர் ஒரு சாக்கில் நிற்கிறாரு அங்கே. இப்போ வந்து நிஷா வந்து ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே வரீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் எதையுமே நீங்கள் கண்டுக்கலை. நீங்கள் இப்போ சாட்டிக்கு போயிட்டு அந்த பேரட்டேருந்து ட்ரிங்க் எடுத்து ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக பேசிகிட்ருக்கீங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பொண்ணு யாராக இருக்கும்? இவங்கக்கிட்டலாம் இவ எதுக்கு நார்மலாக பேசுகிறா? யார் இவளுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரியே வந்து ஜிமின் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போது அந்த பொண்ணு வந்து நிஷா வந்து ஜிமின் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம 2 பேர்த்துக்குமே வந்துட்டு இங்கேயே என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு சொல்லிட்டு டேடி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஷா கேட்குறாங்க. ஜிமினுக்கு நான் தூக்கி வாரி போடுது. என்னடா நடக்குதுங்க? எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டுருக்கே, எப்படி இதை வந்து நம்ம தடுக்கிறது அப்படின்ற மாதிரியே இப்போ வந்து ஜிமின் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. நீங்கள் வந்து ஜிமினையும் கண்டுக்கலை, அந்த பையனையும் கண்டுக்கலை, நீங்கள் நார்மலாக எல்லாத்துலேயும் பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு அங்கே காண்டாகுது. இவ எப்படி இங்கே வந்தா, எல்லாருக்கூடையும் எப்படி நார்மலாக பேசிகிட்ருக்கா, இவ யார் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ வந்துட்டு வேறு வழி இல்லை, அங்கே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அலௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கும் ஜிமினுக்கும் என்கேஜ்மெண்ட் இங்கே வச்சு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேடி வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஜிமினுக்குலாம் ஒரு பக்கம் ஸ்வெட் ஆகுது. இதை எப்படா தடுக்க போகிறோன்ற மாதிரி அவருமே நிற்கிறாரு. இங்கிட்ட நீங்கள் எதையுமே கண்டுக்கலை. நீங்கள் சொல்லி நார்மலாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிற பொண்ணுங்களோடலாம் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. இவன் எதுக்காண்டி வீட்டுக்கு வந்தா, அதாவது வந்து எதுக்காண்டி வீட்டுக்கு வந்தா, இப்போ எதுக்காண்டி இங்கே வந்தா, எதுக்கு இப்படி வந்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணாமல் எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜிமின் என்ன தாண்டா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரியே ஜிமினு கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. இப்போ அவர் அலௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ நேராக ஜிமின் உங்ககிட்ட தான் வராரு. வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்றாரு. என்னது புரியலை? ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்றாரு. நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க? நேராக உங்களுக்கு தண்ணி இழுத்துட்டு போகிறாரு. கையை பிடிச்சி கையில் கிட்டும் இருக்கியா? சார் ஒரு நிமிஷம். என்ன ஜிமின் என்ன சார்? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிச்சு சார். என் பொண்டாட்டி சாகலை சார்.
அதான் சார் என் பொண்டாட்டி வேணா இவள்கிட்டே கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் சிங்கிள் டேடாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம் சார், நான் தான் சொன்னேன். ஆனால் என் பொண்டாட்டி இறந்துட்டதாக நான் நினச்சேன். பட் என் பொண்டாட்டி சாகலை, இதாக இருக்கா. இவ தான் என்னோட பொண்டாட்டி, உயிரோட தான் இருக்கா. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி நான் நம்ப முடியும்? ஐயோ சார், நீங்கள் நம்பி தான் ஆகணும். இவ தான் என் பொண்டாட்டி. சொல்றி, என்ன சொல்லு, நான் தானே பொண்டாட்டின்னு சொல்லு. ஐயோ எப்படி நான் சொல்லுவேன்? நீங்கள் தானே சொல்லக்கூடாதுன்றீங்க. எங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் சொல்லாத, எங்கே சொல்லக்கூடாது அங்கே சொல்கிறீங்க. நான்லாம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ்டி என்னை காப்பாற்றுடி. ஐயோ இங்கே பாருடி என்னை கல்யாணம் முடிக்க போகிறேன். ஐயோ என்னென்னமோ நடந்துட்டுருக்குடி, தயவுசெய்து உங்கள் காலில் கூட விழுகிறேன். ஐயோ சொல்லுடி ப்ளீஸ்டி. நான் சொன்னால் வேறு மாதிரி சொல்லுவேன், பரவாயில்லையா? ஐயோ நீ எந்த மாதிரினாலும் சொல்லு, தயவுசெய்து இங்கே நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இங்கே வச்சு சொல்கிறீ. சரி ஓகே. ஆமாம், இவர் என்னோட ஹஸ்பண்டு. எங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி எங்கள் 2 பேத்துக்கு கிட்டவும் பிறந்துட்டியா. இவருக்கு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி நான் இங்கே இருக்கேன், வேறு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு இருக்கீங்க. ஓ என்ன காசு கொடுத்து நடிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரா? என்னது காசு கொடுத்து நடிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா? காசு கொடுத்து நடிக்க சொல்கிற மனுஷனா இவர்? உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இந்த விஷயத்தில் இவர் இப்படி பண்ணாலும் பண்ணுவார். எவ்வளோ கொடுத்தாரு உனக்கு நடிக்கிறதுக்கு? ஏன்னா அது நடிக்க கூட்டிகிட்டு வந்தாரா? நான் தான் பொண்டாட்டின்னு இருக்கேன், அப்புறம் நடிக்க கூட்டிகிட்டு வந்தாருன்னு இருக்கீங்க. சரி நீ தான் பொண்டாட்டி, ஏன் அவர் கூட நிற்காம நீ ஏன் தனியாக போய் நின்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு வேறு வழி தெரில, அப்படியே அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. கிட்டு கையில் இருக்கியா, அப்படியே உங்களை வந்து ரொம்பவே வந்துட்டு டைட்டாக பண்ணி இப்போ வந்து கிஸ் பண்ணுறாரு. சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நீங்களுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கு தான் உங்களுக்கு. இருந்தாலுமே அந்த வந்து அவங்களுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாதுன்றனால அப்படியே நீங்களுமே வந்துட்டு இதே அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து இப்போ பிரேக் பண்ணல. இந்த கிஸ் எப்படியுமே வந்து 10 மினிட்ஸுக்கு போயிட்டுருக்கு. நீங்களுமே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நடக்குது? நீங்கள் இப்போ வந்துட்டு அவர் கத்துறாரு, போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு. கத்தவுமே வந்து ஜிமின் பிரேக் பண்ணிடுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு இவ தான் என்னோட பொண்டாட்டி, இப்போ நம்புறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் கேட்குறாரு. இப்போ அவர் டீலிங் பேச வந்திருப்பார்ல, அவர் வந்து இப்போ வந்து ரொம்பவே கோவமாக அவர் போயிட்டார். கூட என்னால் டீலிங்கே வச்சுக்க முடியாது, உன்னோட வந்துட்டு இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து வெளில வராரு. நீங்கள் ஜிமின் பின்னாடியே வர்றீங்க. வந்து ஜிமின் கண்ணில் அந்த ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடியுது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்குங்க இப்போ அழுகுறீங்க? சாரி பவி, சாரி. எதுக்கு இப்போ சாரி கேட்குறீங்க? சாரி, என் பொண்டாட்டியை தவிர வேறு யாரையும் தொடக்கூட மாட்டேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் உன் கூட இப்படி என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. என் பொண்டாட்டிக்கு நான் இப்படி துரோகம் பண்ணுறேனேன்ற ஹெல்த்தி ஃபீலிங் எனக்கு ரொம்பவே கொள்ளுது. இதில் நீ வேற புரிஞ்சுக்கிறாம இங்கே வந்துட்டு எதுக்கு தான் ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்குமே ஒன்றுமே புரியலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அவள் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. சரியா? நான் அவன் ஞாபகத்தில் தான் நான் வந்துட்டு இவனை வந்துட்டு சிங்கிளாக வளர்க்கணுன்ற முடிவில் பேபி சிட்டர் கூட வச்சு வளர்க்காம நானாக வளர்த்துட்ருக்கேன். ஏன் என்னைய புரிஞ்சுக்கிறாம இவளை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்குமே தெரியல. தயவு செய்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அழுகிறாரு ஜிமின். அவர் அழுகிறாரு. இருந்தாலும் உங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜிமினை விட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது. ஏங்க ஜிமின் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னை பாருங்கங்க. ஏங்க என்னை ஞாபகம் வரலையாங்க? ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? சத்தியமாக சொல்கிறேன்டி, உன்னை ஞாபகம் இல்லைன்னு இல்லடி, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணுறேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரிலையா? தயவுசெய்து என்னை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஜிமின் இப்போ வந்துட்டு கையில் கிட்டுவை வச்சு அழுதுகிட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்க்க முடியல, உங்களால் தாங்க முடியல. பாருங்கள்,
நான் தான் உங்களோட பொண்டாட்டி, இதை நான் எங்கே வந்து நிரூபிக்கணுன்னாலும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு கோவமாகுது. இதே வார்த்தையை திருப்பி 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 ஏண்டி சொல்லிகிட்டு இருக்க நீ? சரி, நீ தானே கிட்டுவோட அம்மா, அப்போ வந்து பயாலஜிக்கல் நீ தானே. ஸோ இதை இப்போயே எனக்கு நிரூபிடி, இப்போயே எனக்கு நிரூபி. வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கல் விட்டுருச்சு. டிஎன்ஏ டெஸ்ட்டா? அவ்வளோதான்டா, நம்ம சேர்த்தோட வச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன உங்களுக்கு என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதில் வந்துட்டு 100% வந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதில் எப்படி வரும்? நீ இல்லைல்ல வராதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாரு. அவங்களுமே வந்துடுறாங்க. நீங்களுமே நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட் அதாவது கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அது ரிப்போர்ட் கொஞ்சம் லேட்டாக தானே வரும். அதனால் அங்கே வந்து கிளம்பி வீட்டுக்குமே வந்துடுறீங்க எல்லாருமே. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் உன் புட்டு வெளில வந்துடும்டி, 2 நாளில் வந்துடும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மீட் பண்ணி இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 5 பேருமே இப்போ வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பவி என்னடி ஆச்சு? அதை ஏன்டி கேட்குற? எங்கள் மாமா வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் எல்லாத்தையும் ஜேகே சார் சொன்ன மாதிரியே நான் எல்லாமே பண்ணேன். பட் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை தவிர வேறு யாரையுமே நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பாட்டில் வச்சு லைட்டாக கிஸ் தான் பண்ணார். அதுக்கே அந்த மனுஷன் அப்படி அழுதுட்டார். எங்கள் அக்காவை அவ்வளோ லவ் பண்ணியிருக்காருடி அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பவி சொல்கிறீங்க. அதாவது இப்போ புரியுதாடா? நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் ஒய்ஃபோட தங்கச்சி வந்து உங்கள் அக்காவை லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் யாரையுமே பார்த்தது கிடையாது ஜிமின்னு. உங்கள் அக்கா வந்து உங்கள் ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஜிமின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னப்போ உங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு உங்கள் அக்காவும் ஜிமினும் ஓடி வந்து தான் கல்யாணமே முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியாத லெவலுக்கு ஓடி போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து ஜிமினுக்கும் நீங்கள் யாருன்னே தெரில. வந்துட்டு ஜென்னி, பரி, ஃபெமி எல்லாருமே வந்து ஐஷு எல்லாருமே வந்துட்டு உங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அக்கா இருக்காங்களா, அவங்களோடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஜிமினுக்கு தெரியும். உங்கள் அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸுன்றனால ஜிமினுக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் தெரியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அப்போ வந்து உங்கள் அக்காவை வந்து ஜிமின் லவ் பண்ணும்போது நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஸாக இருந்தனால வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படிலாம் நீங்கள் சுற்றிருக்க மாட்டீங்க. அதனால் வந்து ஜிமினுக்கு உங்களை தெரிஞ்சிருக்காது. அதனால தான் வந்துட்டு நீங்கள் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு நீங்கள்லாம் சேர்ந்து பரியோட அதாவது ஜின்னோட வீட்டில் உட்காந்து நீங்கள் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங்க ஒரு பக்கம் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. மம்மி வீட்டுக்கு போவோம் மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. ஜெனியும் சரிடி பவி, எதுனாலும் பார்த்து பண்ணு சரியா, சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம் சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத ஓகேவா. எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? அவருக்கு உங்களை நல்லாவே தெரியும். அவருடைய ஒய்ஃபோடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு அவருக்கு உங்களை நல்லாவே தெரியும். இப்போ திடீர்னு அவர் வந்துட்டு சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சது தெரியும்னு சொன்னேல, நீ கூட்டிகிட்டு வாங்கலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருனா நான் அவங்கள தான் வந்து கூப்பிடுவேன். அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்துட்டு பிரச்சனை பெருசாகுமேடி அப்படின்னு சொல்லிட்டு பவி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, நீங்கள் வேறு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாண்டி, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, நல்லதுக்காண்டி தானே நம்மளுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நம்மளுமே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருமே பாவம் தானே, சிங்கிள் டாடாக எவ்வளோ நாள் தான் அந்த குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். பாவம் உங்கள் அக்கா உங்ககிட்ட கேட்டுட்டு வேற போயிருக்கா, என் ஹஸ்பண்டையும் என் குழந்தையும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காள. ஸோ அதுக்காண்டி தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை நீ உண்மையை அவர்கிட்ட சொல்லுடி, உண்மையை சொல்லு. எங்கள் அக்கா என்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையை சொல்லுடி. எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட? அவ மேலே உயிராக இருக்கார். ஒரு கிஸ் பண்ணதுக்கே அவர் வந்து அழுதுட்டார். ஐயோ என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறமே அப்படின்ற மாதிரி அவர் அழுகுறாரு. என்னால் எப்படி போயிட்டு உங்கள் அக்காவோட தங்கச்சி நான் தான், எங்கள் அக்கா இப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டார். நான் எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைப்பேன்? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்குறீங்க. இப்போ ஐசு சொல்கிறாங்க, அதுக்காண்டி இப்படியே இருக்க முடியுமாடி? இப்படியே எத்தனை நாள் இருக்க முடியும்? அவர்கிட்ட உண்மையை சொல்லி தானே ஆகணும்டி
அதுக்கான சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லிடுறீங்க. அப்படியே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குமே கிளம்பி வந்துடுறீங்க. பரி தான் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு என் புருஷன் கூட சேர்றதே பிரச்சனை. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த மனுஷன் என்னை பாடாப்படுத்துகிறாரே அப்படின்ற மாதிரியே பரி திங்க் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குமே வந்துட்டீங்க. இப்போ வந்து பவி நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே என்னடா பண்ணுறது, எப்படா இதெல்லாம் சொல்ல போகிறோன்ற மாதிரி பவி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ வந்து கிட்டு அழுகுறியான். கிட்டுவை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட, அதாவது ஜிமினோட அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போயிருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்கள, அதனால் கிட்டுவை தூக்கிட்டு போக முடியாதுல்ல, கிட்டுக்கு வெயில் தாங்காது. அதனால் வந்துட்டு உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட தான் விட்டுட்டு கடை வரைக்கும் போயிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பீங்க. இப்போ கிட்டு அழுதுட்ருக்கியான். நீங்கள் போய் கிட்டுவை வாங்குறீங்க. வாடா அம்மா வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. உங்களை பார்த்தோன்னே வந்து அவன் ஸ்மைல் பண்ணிட்டே உங்ககிட்ட தாவுறியா, ஒரு மையம் அழுத மையம் சிரித்த மையம் அப்படியே உங்ககிட்ட தாவுறியான். அப்படியே நீங்கள் வாங்குறீங்க. வாங்கி அவங்க ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவன் தூங்கிடுறியான். அப்படியே நீங்களுமே படுக்க போட்டுறீங்க, அவனை தூங்க போட்டுறீங்க. பெட்டில் படுக்க போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வராரு. சரியாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, சரியான போதை. அப்படியே தள்ளாடிக்கிட்டே வராரு. ஏய் பவி அப்படியே இருக்க ஏ பவி, பவி எங்கடி இருக்க இன்னும் கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் சரியாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, தள்ளாடிக்கிட்டே வராரு. இப்போ ஜிமினோட அம்மாண்ணா என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஆண்டி விடுங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை போய் இப்படி ஏறி ஏறி எதுக்குடி என் வாழ்க்கையில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நீ ஏண்டி நீ விட்டுட்டு போடி என் பொண்டாட்டி மட்டும்தாண்டி எனக்கு வேணும், நீலாம் எனக்கு வேணாண்டி, நீ விட்டு போடி அப்படின்னே சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. நீங்கன்னா ஜிமின் வாங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை பிடிக்கிறீங்க. கையை பிடிக்காத போடிங்க போடி பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு போடி என்னடி பண்ண கிட்டு ஏண்டி வாங்கிட்டே இருக்கியா, எதுக்குடி வாங்கிட்டே இருக்கியா, எதுக்குடி அவனை என்னடி பண்ணி வச்சுருக்க, நீ இல்லாமல் இருக்க மாட்டேறியா, பொதுவாக குழந்தைங்களாம் அம்மா கிட்ட தாண்டி இருக்கும், ஏண்டி உங்ககிட்ட இருக்குது, எதுக்குடி, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் வந்துட்டு நீ ஏண்டி இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க, நீ விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் அந்த போதையில் வந்துட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. மண்டை காயுது அவருக்கு. அப்படியே உங்களை பார்க்க அவருக்கு கோபமாகுது. டென்ஷனோட உச்ச கட்டத்துக்கு போயிருக்காரு மனுஷன். இப்போ இங்கேருந்து போகிற இல்லைன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை நெரிக்கிறாரு. ஜிமின் எங்க ஐயோ ஆண்டி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அவளை, கையிடுறான்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை எடுத்து விட்றாங்க. அப்படியே வந்துட்டு அவரோட கோபம் அவரால் டென்ஷன் அவரால் தாங்க முடியல. ஏம்மா நீங்கள் போங்க, வேலையை பாருங்க, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உள்ள மேட்ரு, போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஜிமின் சொல்லிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கை விட்டு போடி என்னை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நீங்கன்னா இவர் எதுக்கு இப்போ தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, எதுக்கு இப்போ அழுகிறாருன்னு சொல்லிட்டு ஜிமின் நீங்கள் சுயநலமில்ல இல்லை, வாங்க தூங்குங்க ஜிமின் வாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றேன். நடி என்ன புருஷனா வாங்கன்னு பேசுகிற, என்ன நினச்சிட்ருக்க நீ, மனசில் என்னடி நினச்சிட்ருக்க, எதுக்கடி என் வாழ்க்கையில் வந்திருக்க சொல்கிறி, எவ்வளோடி பணம் வேணும் சொல்கிறி, கொடுக்குறேன்டி, வாங்கிட்டு என் வாழ்க்கையை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போது ஜிமினோட அம்மா தான் என்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம், ஆனால் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா வந்து ஜிமின் கொஞ்சம் மனசு மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே விட முடியாதுமா, நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட, ஜிமின் மனசு மாறட்டும், ஜிமினுக்கு எல்லாமே ஞாபகம் வரட்டும்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட, அதனால தான் இந்த மேட்ரை அப்படியே விட்டுருந்தேன். இதை இதுக்கு மேலே விட முடியாதுமா, நாளைக்கே உனக்கும் ஜிமினுக்கும் நாங்கள் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறோம், தயவுசெய்து கோச்சுக்காதாடாமா. இப்போ வந்துட்டு இவன் ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கியான், இது வந்து இன்னுமே சரிப்பட்டு வராது
வந்துட்டு அப்புறம் இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமினோட அம்மா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில, ஒன்றுமே புரியலை, இவர் ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. இல்லை ஆண்டி, இல்லை வேணாம். ஜிமினுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஞாபகம் வரட்டும். அவரே வந்துட்டு இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆண்டி. அவன் நடிச்சிட்ருக்கியாம்மா? இல்லை ஆண்டி, இல்லை அப்படி சொல்லாதீங்க. ஜிமினுக்கு எல்லாமே ஞாபகம் வரட்டும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காரு. என் லைஃப்பை விட்டு போடி பவி போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவரை அப்படியே வந்துட்டு கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க போடுறீங்க. பக்கத்தில் வந்துட்டு கிட்டு படுத்து கிடைக்கியா. அவர் கையும் காலையும் டம்முன்னு தூக்கி போட்டுட்ருக்காரு. நீங்கள் கிட்டுவை தூக்கிறீங்க. கிட்டுவை தூக்கி வச்சிட்ருக்கீங்க. இவர் பெட்டு ஃபுல்லாக உருண்டுட்டு கிடக்குறாரு. உங்களுக்கு இனி எங்கே போய் படுக்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு சோஃபாவில் தான் கிட்டுவை படுக்க போட்டு சோஃபாலே உட்காந்துட்ருக்கீங்க நீங்களுமே. இவர் செம்மையான தூக்கம், சரியாக தூங்கிட்டுருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு நைட்டு ஒரு 3 மணி ஆகுது. அதாவது மிட் நைட் 3 மணி ஆகுது. நல்லா கிட்டு தூங்கிட்டுருக்கேன். நீங்கள் சோஃபாவில் உட்காந்த மாதிரியே தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே அவர் லைட்டாக அப்படியே வந்து போதை தெளிஞ்சு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி நெக்கு, அதாவது வந்து ஹெட்டு வலிக்குது. அதோட அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு பிளர்ராக தெரியுது கண்ணெல்லாம். அப்படியே பார்க்குறாரு. கிட்டும் வந்து சோபாவில் தூங்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுது. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. வந்து அப்படியே கிட்டுவை தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க போகிறாரு. இப்போ வந்துட்டு உங்களை பார்த்தாலும் அவருக்கு பாவமாக இருக்குது. அப்படியே உங்களை தூக்குறதுக்கு வராரு. நீங்கள் அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்களுமே முழிச்சிடுறீங்க. ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் பண்ணுறேன், உன்னைய பெட்டில் படுக்க போட போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை விடுங்க ஜிமின், விடுங்க. நானே எந்திரிச்சு வரேன். நீங்கள் போங்க ஜிமின், நீங்கள் போய் தூங்குங்க. நான் இங்கே சோபாலேயே தூங்கிக்கிறேன், நீங்கள் போங்க. இத்தனை நாள் நான் தான் பெட்டில் தூங்குவேன், நீங்கள் போய் சோபாவில் தூங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னடி நானே பெட்டில் தூங்க சொல்கிறேன்ல, போய் தூங்குடி போ, நான் சோபாவில் படுத்துக்கிறேன் போ. என்ன புதுசாக என் மேலே பாசம்லாம் வருது? மேலே எப்பயுமே பாசம் வராதுடி. எப்பயுமே உன் மேலே எனக்கு பாசம் வராதுடி. எப்பயுமே என்னோடய பாசம் என் பொண்டாட்டி மேலே தாண்டி இருக்கும். மேலே எப்பயுமே எனக்கு பாசம் வராதுடி. இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தாண்டி. எனக்கு மனசு தன்மை இருக்குடி, மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குடி. அது உங்ககிட்டலாம் சுத்தமாக இல்லைடி. இருந்திருந்தா நீ எதுக்கு வந்திருக்கேன்ற உண்மையை என்கிட்ட சொல்லியிருப்படி. உனக்கு தான் மனச்சாட்சியே சுத்தமாக இல்லையடி. நீ ஈவு இறக்க இல்லாத ஒரு ஜென்மண்டி. இருந்தாலும் என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுடி. என்னால் யாரையுமே கஷ்டப்படுத்த முடியாதுடி. யாரும் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் சந்தோஷப்பட முடியாதுடி. நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அவனுக்கு ஹாப்பியாக இருக்குல்ல சொல்லிட்டு அழுகிறாரு. நீங்கள் உங்களுக்கு மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுது. இதுக்கு ஜிமின் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? தயவுசெய்து என்னை இப்படிலாம் பேசாதீங்கடி. ஐயோ, அப்போ நீ இப்படிலாம் வந்துட்டு மனசுத்தன்மையாக நடந்துக்கணும்னா நீ என்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே புலம்பிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் எதுவுமே புரியலை. ஜிமின் போய் தூங்க ஜிமின். எதுவாக இருந்தாலும் காலில் பேச என்னடி தூங்க சொல்கிறேன்? என்ன தூங்க சொல்கிற? என்னடி ட்ரெஸ் பண்ணியிருக்க? என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க? எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க? முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணுவா தெரியுமா? எப்பயுமே சேரீ மட்டும்தான் வியர் பண்ணுவான். நீ என்னடி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க? ஏண்டி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க? நான் என்னங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்? ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் தானே போட்டிருக்கேன். எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க? முன்னாடி எப்பயுமே சேரீ தாண்டி வியர் பண்ணுவா. அவளுக்கு அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும்டி. உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவா. பண்ணுங்க. சரி வியர் பண்ணி எனக்காண்டி ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் வேணாம். நான் தெரில உன்னைய சரியில் பார்க்கணுன்னு எனக்கு தோணுதுடி. நீ ஒரு சாயலில் பார்க்க என் பொண்டாட்டி மையே இருக்கு. அதான் ஏன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது, அதாவது வந்து உன்னை நான் சரியாக பார்க்கல, டக்குன்னு திரும்பி உன்னை பார்க்கும்போது என் பொண்டாட்டி வரான்ற மையே இருந்துச்சு. அப்புறம் தான் உன்னை நல்லா பார்த்தேன். நீ என் பொண்டாட்டி இல்லை. ஒரு சாயலில் பார்க்க என் ஒய்ஃப் மையே இருக்கடி. ஏண்டி
ஏண்டி ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டி. உன்னோட பேச்சு, உன்னோட செய்கை எல்லாமே அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குது. ஆனால் நீ என் பொண்டாட்டின்னு சொல்கிற. என் பொண்டாட்டி செத்து போய் அவளை நான் வந்துட்டு அங்கே கல்லறையில் புதைச்சிது. எனக்கு அப்படியே இன்னுமே வந்துட்டு ஞாபகம் இருக்குடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே வந்துட்டு என்னோடய பொண்டாட்டி மட்டும்தான். எனக்கு அவள் மட்டும்தான் பிடிக்கும். அவளை மட்டும்தான் பிடிக்கும். சரி, அவளை மட்டும்தான் பிடிக்கும். அப்போ ஏன் இப்போ வந்து என்கிட்ட சரி வியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்லாம் பண்ணுறீங்க? நான் தெரிலடி. ஒரு இதில் பார்க்குறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கா. அதனால தான் உன்னை சரியில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. சரி வியர் பண்ணுறியாடி? ஐயோ ஜிமின், எனக்கு சேரியெல்லாம் கட்ட தெரியாதுங்க. தள்ளுங்க. போய் நீங்கள் பூங்க. ஏடி பேசிட்டே இருக்கேன், என்னடி நீ? ஓ ஜிமின், ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ தள்ளுங்கங்க. போய் தூங்குங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கிடுவோங்க. இப்போ என்ன உங்களுக்கு சரி வியர் பண்ணணும், அவ்வளோதான். நான் நாளைக்கு வியர் பண்ணுறேன். தயவுசெய்து இப்போ போய் நீங்கள் தூங்குங்க. ஓ ஜிமின், விடுங்க ஜிமின், ஃபோன் அடிக்குது, தள்ளுங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு யாடி ஃபோனில் யார்டி பேசுகிற? அமைதியாக வருங்கங்க. ஹலோ, சொல்கிறா. இல்லைடா. ஆமாம். சரிடா, நாளைக்கு வந்து பார்க்குறேன். இல்லை, கிட்டு தூங்கிட்டு இருக்கேன். நான் எதுவாக இருந்தாலும் காலைல பேசுகிறேன், வெய்யி. அவர் வேற ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்காரு, நீ வெய்டா. அடடி பேசுகிற? எவன்கிட்ட பேசுகிற? ஐயோ ஜிமின், நீங்கள் அமைதியாக இருங்க. வெய், எனக்கு இங்கே ரொம்பவே பிரச்சனை போயிட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் ஃபோனை நான் அப்புறமா கூப்பிட்றேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. இங்கிட்ட இவர் யார்டி பேசுனேன்? எவன்கிட்ட பேசுனேன்? யார் அவன்? ரவடான்ற வேண்டியவன் யாருடி? என் ஃப்ரெண்டுங்க. என்னடி ஃப்ரெண்டு? என்ன மிட் நைட்டில் ஃபோன் அடிச்சிருக்கேன்? எதுக்கு ஃபோன் அடிச்சியா? ஏன் என்ன லவ் பண்ணுறியா? அவனை லவ் பண்ணுறியா? ஏங்க என் ஃப்ரெண்டுன்னு இருக்கிறக்கே லவ் பண்ணுறியான்னு கேட்டுட்ருக்கீங்க. என்னடி ஃப்ரெண்டு நான் மிட் நைட்டு 3 மணிக்கா ஃபோன் அடிப்பியா? 1 மணிக்கு அடிப்பியா? இப்போ உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? இதாண்டி எனக்கு பிரச்சனை. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் முன்னாடி வந்தேன், உங்கள் அக்கா மாதிரியே வந்து நிற்கிறேன். அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் அக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படின்னா சாக்கு. என்னடா அக்கான்றாரு. ஜிமின் என்ன பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? என்ன அடித்தது? போதும்டி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ ஃபஸ்ட் டைமு வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது முன்னாடி சாயலில் இருந்த எனக்கு ஏதோ ஒரு டவுட்டு மைல்டாக வந்துச்சுடி. அவர் சொல்லியிருக்கா என்கிட்ட. என் தங்கச்சி ஒரு சாயலில் என்னையமா இருப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் நீ என்கிட்ட ரொம்பவே ட்ராமா பண்ணிட்டு இருந்த. என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன்ட்டு இருந்த. நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்தேலாங்க. அதோட ரிப்போர்ட் வந்துச்சு. அது வந்துட்டு 100% நீ தான் வந்துட்டு கிட்டுவோட அம்மான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? கிட்டுவோட அம்மா ஒரிஜினல் அம்மா அது வந்து ஜெஸி தானே. எப்படி இவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் ஏதோ ரிப்போர்ட்டை மாற்றி சொல்கிறாரான்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ தான் அவர் என்கிட்ட சொன்னார், இந்த பொண்ணு உண்மையான, அதாவது உங்கள் ஒய்ஃப் கிடையாது, உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சின்றத அவர் தான் என்கிட்ட சொன்னார். நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் தனியாக மீட் பண்ணி பேசியிருக்க. அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் ஜெஸியோட தங்கச்சி, எங்கள் அக்காவோட குழந்த தான் இது. நான் வந்து எங்கள் அக்காவோட குழந்தைய நல்லாவே பார்த்துக்கணும், எங்கள் மாமாவை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே ஒத்துக்கிட்டேன். தயவு செய்து இதை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீ சொல்லியிருக்க. பட் அவர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, உங்களையும் உங்கள் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணுன்றக்காண்டி தான் வந்திருக்கா. தயவு செய்து இவளை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாருடி. ஏண்டி நீ வந்து ஜெஸியோட தங்கச்சின்னு ஏண்டி என்கிட்ட என்கிட்ட இருந்து மறைச்ச? இப்படி மாமா உண்மையே சொல்லுவேன் நான். எனக்கு வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே தோணலை மாமா. எப்படி இப்போ உள்ளே வரலாம், எப்படி வந்து உங்ககிட்ட பேசலாம்? உங்களுக்கு வந்து என்னை யாருன்னே தெரியாது. நான் வந்து இப்போ வந்துட்டு இப்படிலாம் சொல்லியிருந்தேனா, நான் தான் ஜெஸியோட தங்கச்சின்னு சொல்லியிருந்தேனா நீங்கள் நம்பியிருப்பீங்களா? சொல்லுங்கள்
ஏய் ஆமாடி, நான் நம்பியிருக்க மாட்டேன்டி. ஸோ நீ இப்படிலாம் ஃபேக்கா அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னியேடி, ஞாபகம் இல்லையான்லாம் கேட்டியாடி. அப்படிலாம் பண்ணதுக்கு அதுக்கு நீ ஜெஸியோட தங்கச்சின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இதை எனக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. இப்படி புரிய வச்சிருந்தாலும் நீங்கள் இது கண்டிப்பாக நீ ஃபேக்கான பர்சன் சொல்லிட்டு என்னை வெளில அனுப்பியிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில. என்னால் இப்படி தான் சொல்ல முடிஞ்சுச்சு, உங்களோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தான் என்னால் உள்ளே வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி என்ன ரொம்பவே நடிச்சிட்டு எப்படி உனக்குலாம் இப்படிலாம் வந்துட்டு திங்கிங் வருது? எப்படி ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படி இந்த லெவலுக்கு நீ திங்க் பண்ணுற? ஐயோ எங்கே நீங்கள் வேறு இப்படிலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் தூங்குங்க. ஏய் என்னடி, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடி. எனக்கு என்னோட பொண்டாட்டி ஞாபகம் வருதுடி. ஸோ மாமா அழுகாதீங்க மாமா, தயவுசெய்து போய் தூங்குங்க மாமா, சொல்கிறத கேளுங்க மாமா. என்ன செய்ய முடியும்? ஜெஸி நம்மளெலாம் விட்டு போயிட்டா எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? நீங்களாவது வந்து ஜெஸி கூட 2 years வாழ்ந்தீங்க. பட் எங்கள் அக்கா என் கூட சின்ன பிள்ளையில இருந்துட்டு இப்போ வந்து அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேள்விப்படும் போது உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஹார்ட் வெடிச்சிருச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியலை. அவள் என்கிட்ட சொன்னா, ஒரு நாள் கால் பண்ணா, இங்கே பாருடி, நான் இல்லைனாலும் நீ ஜிம்மினியும் என்னோட குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நான் அவளை சத்தம் போட்டேன், லூஸ் மாதிரி பேசாதடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ நல்லா தான் இருப்ப, ஜிம்மின் மாமா கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் அவளை சத்தம் போட்டேன். பட் அவள் இப்படிலாம் சாவான்றதை என்கிட்ட அவள் சொல்லவே இல்லை மாமா, சொல்லவே இல்லை. கடைசியில் இதுக்காண்டி தான் அவள் பேசியிருக்கான்றது எனக்கே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அழுகுறீங்க. இப்போ வந்து ஜிம்மின் உங்கள் ஃபோர்கேட்டில் வந்துட்டு உங்கள் டியர்ஸை தொலைச்சி விட்டு உங்கள் ஃபோர்கேட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சாரி மாமா, சாரி, ஐ எம் ஸோ சாரி. உங்களை ரொம்பவே தப்பாக வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் மாமா, ரொம்பவே தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களை சிங்கிள் டேட் நீங்கள் வந்துட்டு வேறு பொண்ணுங்களை கவர் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. உங்களை நான் வந்துட்டு ரொம்பவே தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் உண்மையிலே எங்கள் அக்கா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஆனால் அவள் வந்து நினச்சிருப்பா, ஏண்டி நீ வந்துட்டு இப்படிலாம் வரணுன்றக்காண்டி எதுக்கடி என் புருஷனை இந்த லெவலுக்கு ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு அவள் கண்டிப்பாக நீ தப்பாக நினச்சிருப்பா. ஆனால் எனக்கு வேறு வழி தெரில மாமா. உங்கள் லைஃப்குள்ளே கிட்டுவையும் உங்களையும் பார்த்துக்கிற வர்றதுக்கு எனக்கு வேறு வழியே தெரில. பாருங்கள் மாமா, உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் கிட்டுவை நல்லாவே பார்த்துக்கிருவேன், உங்களையுமே நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் லைஃப்பில் நான் எப்போயுமே வரமாட்டேன் மாமா, எப்போயுமே வரமாட்டேன். ஒரு பொண்டாட்டின்ற உரிமை உங்கள் மேலே எப்போயுமே நான் வந்து எடுத்துக்கிறவே மாட்டேன், ஓகேவா? உங்களுக்கு எப்போயுமே எங்கள் அக்கா மட்டும்தான் ஒய்ஃப், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவி நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாடி, எனக்கு எப்போவுமே உங்கள் அக்கா மட்டும்தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் படுத்துடுறாரு. நீங்கள் அப்படியே சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் சொக்குது. அப்படியே வந்து கிட்டுவை தூக்கி அவர் வந்து அவர் பக்கத்தில் அங்கே பெட்டில் போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அவர் எந்திரிக்கிறாரு. நீங்கள் வந்து கிச்சனில் சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனில் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. அவர் இறங்கி வராரு. மா காஃபிமா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. நீங்கள் தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. எங்கள் அம்மா அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உங்கள் மம்மிக்கு கொஞ்சம் முடியலை. என்னது, அம்மாவுக்கு முடியலையா? என்ன செய்யுது? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க சொன்னாங்க. அவங்க வீட்டில் அவங்க ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு அவர் ஒர்க்குக்கு தான் கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. அங்கே கிட்டு அழுகுறியான். கிட்டுவை தூக்கி வச்சுட்டே அப்படியே அவனை ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்டே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு கிட்டுவை கையில் வாங்குறாரு. நீ சமைச்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைங்க கொடுங்க, உங்களுக்கு தான் ஒர்க்குக்கு நேரமாகுதுல, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நீ சமைச்சிக்கிட்டு இருக்க, இவனை வச்சுட்டு எப்படி சமைப்ப? இது சட்டியெல்லாம் தூக்கி வைக்கணும். அப்போ இவனுக்கு சுட்டுருச்சுன்னா என்ன செய்கிறது? சின்ன பையன்ல. ஆமாம் சின்ன பையன்தான், இருந்தாலும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன், எனக்கு இதெல்லாம் தெரியும். எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? எப்படி குழந்தைங்கள மெயின்டைன் பண்ணுற? எப்படி? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? அதான் நீங்கள் என்ன ஒர்க்குக்கு கிளம்பணும்ல, நீங்கள் கிளம்புங்க. ஸோ அவனை கூட கொஞ்சம் நேரம் நான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீ சமைச்சு முடிச்சிருவேல. ஒரு 1 hour ஆகுமா நீ
சமைக்கிறதுக்கு 1 ஹவர்லாம் ஆகாதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். அப்புறம் என்ன 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவேல, அவனுக்கு கூட நான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீ சமைச்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டுவை கையில் வாங்கிட்டு அப்படியே சோஃபாவில் லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவனுக்கு விளாட்டு காமிச்சிட்ருக்காரு. அவனுமே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கியா, சிரிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருக்கியா. இப்போ நீங்கள் இங்கே சமைச்சிட்ருக்கீங்க, சமைச்சு முடிச்சுட்டு உப்பு போட மறந்துடுறீங்க, சாப்பாட்டுலலாம் உப்பு போட மறந்துடுறீங்க. இப்போ வந்து ஜிமினியும் உங்கள் ஆன்ட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட கூப்பிட்றீங்க. உங்கள் ஆன்ட்டியால் எந்திரிக்கவே முடியல, ரொம்பவே அவங்களுக்கு வந்து முடியலை சொல்லிட்டு உங்கள் ஆன்ட்டிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ரூமில் தான் கொடுக்குறீங்க. அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க டைனிங் டேபிளில். ஜிமினுக்கும் உங்கள் அன்குளுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் அன்குள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. ஆனால் ஜிமின் துப்பிடுறாரு. ஸோ என்னடி சமைச்சிருக்க நீ? ஏங்க உப்பு இல்லடி. உப்பு இல்லையா? ஐயோ உப்பு போட மறந்துட்டேனா? உன்னைய போய் சமைக்க விட்டே மாதிரி என்னைய சொல்லணும். இல்லைங்க அது வந்து இல்லை அது வந்து ஏய் எதுக்கடாப்பா அவளை கத்திக்கிட்டு இருக்கா? பா சாப்பாட்டில் உப்பே இல்லை, நல்லாவே இல்லைப்பா. உப்பு இல்லைன்னா லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டுக்கூடா. அவள் நைட்லேருந்து தூங்கவே இல்லை, உனக்கு தெரியுமா? தூங்கவே இல்லையா? ஏன் தூங்கலை? உங்கள் அம்மாவுக்கு நைட்டில் இருந்தே முடியலை, அவள் தான் கூட இருந்து பார்த்துட்ருக்கா. அப்போ தூக்கம் இல்லைனா அப்புறம் காலைல இப்படி தான் கஷ்டமாக இருக்கும். தூங்கவே இல்லைனா அவள் எல்லாத்துலேயும் எப்படி கவனம் செலுத்துவா? அதனால தான் அவள் மறந்துருக்கா, புரிஞ்சுக்கோ சரியா? என்னது நைட்டு பூரா அம்மாவை பார்த்துட்றியா? ஏமாம்மா இதெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க? ஏய் என்னடி என்ன? எங்கள் அம்மாவுக்கு முடியலை, நைட்டு ஃபுல்லாக நீ பார்த்துட்ருக்க, இதையே என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்கிற. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காண்டி தான் நான் அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் வீம்புக்குனே கவர் பண்ணுறதுக்காண்டி தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கள்ல, அதுக்காண்டி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். பைத்தியமாடி நீ? பைத்தியமா? எங்கள் அம்மாவுக்கு முடியலை, நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருக்க, இதை ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற? இதுக்கு நான் என்ன நினைக்க போகிறேன்? இதுக்கு என்னடி நான் நினைக்க போகிறேன்? ஏதாச்சும் நினைப்பீங்கள லூஸு. மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையாது சரியா? எனக்கு என்ன நடக்குதுன்னு ரியாலிட்டி நல்லாவே புரியுது. ஸோ உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை நீ வந்து இப்படிலாம் இருக்க, என்னோட சூழ்நிலை நான் எப்படி இருக்கேன், அம்மாவோட சூழ்நிலை அம்மா அப்படி இருக்காங்க, எல்லாமே எனக்குமே புரியுதா? சரி ஓகேங்க, சரி கொடுங்க, நான் போய் சாப்பாட்டில் உப்பு போட்டு கலக்கி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிட்டுவை அப்படி நான் போய் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுவை அவங்க கையில் கொடுத்துட்டு இப்போ அவர் போயிட்டு உப்பு போட்டு கலக்கி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு அவரே சர்வ் பண்ணி அவரே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிட்டு உங்கள் கையில் இருக்கேன்ல, அதனால சாப்பிட்டுட்ருக்காரு. ஏய் நீ உட்காந்து சாப்பிட்றி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போங்க. ஏய் அப்புறமா எப்படி சாப்பிடுவேன்? கிட்டு வேற உங்க கூடயே இருக்கேன், இப்படிலாம் அப்புறமாலாம் சாப்பிட முடியாது, எனக்கு தெரியும். நீ சாப்பிட மாட்டேன், நீ உட்காரு, என் கூடயே சேர்ந்து சாப்பிடு, நாங்களே சர்வ் பண்ணிடுவோம். அப்படியே நீங்கள் சாப்பிட்ருவ. நீ அப்புறமா சாப்பிட்ணுன்னா நீயே சர்வ் பண்ணி நீயே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். உட்காரு நான் சர்வ் பண்ணுறேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்களையும் உட்கார வச்சு அவரே சர்வ் பண்ணுறாரு. அப்படியே நீங்களுமே சாப்பிட்றீங்க. கிட்டுனா இங்கே அங்கிட்டும் இங்கிட்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கியா? ஒரு மாதிரி குழந்தைங்களாம் துருன்னு இருக்குங்களே, அது மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கியா? அவனை வச்சுட்டு உங்களால் சாப்பிடவே முடியல. இப்போ ஜிமின் தான் சாப்பிட்டு வந்து அப்படியே வந்து கிட்டுவை கையில் தூக்குறாரு. தூக்குனோடனே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்றீங்க. இப்போ வந்து கிட்டுவை வச்சு அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது, அவருக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினைக்கல, இங்கே வீட்டிலையே தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்களுமே கிட்டுவை கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கிட்டுவை உங்கள் கையில் கொடுத்துட்டு ஜிமினுமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நீங்கள் கிட்டுவை போயிட்டு தூங்க போடுறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ என்னம்மா? பவி என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டி. என்னடி ஜிமின் வீட்டில் நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான்மா இருக்கேன். என் பேர பையன் என்னம்மா பண்ணுறியா? அவன் நல்லா தான்மா இருக்கியான், தூங்கிட்டுருக்கியாம்மா? சரிடி, ரொம்பவே நன்றிடி பவி. சரிம்மா, சரி விடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. சரி ஜிமின் மாப்பிள்ள என்ன செய்கிறாரு? அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாருமா. சரி, உங்களுக்குள்ள எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு? நல்லாதாம்மா போயிட்டுருக்கு. அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேல? வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னடி சலிச்சுக்கிட்டே சொல்கிற? பின்ன என்ன செய்ய சொல்கிற நீ?
நீ தான் சொன்ன, ஒரு பக்கம் அக்கா ரெக்வஸ்ட் பண்ண, இன்னொரு பக்கம் நீ ரெக்வஸ்ட் பண்ண. உங்கள் 2 பேர்த்துக்காண்டி இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். அண்ட் கிட்டுக்காண்டி 3 பேர்த்துக்காண்டியும் இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். பட் நான் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு மட்டுமே உரிமையாக என் கூட லவ்வபுளாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேம்மா. ஆனால் இப்போது என்னோடய வாழ்க்கையே எதை நோக்கி போகுதுன்னே எனக்கே தெரியலை. என்ன நடக்குதுன்னே எனக்கே ஒன்றுமே புரியலை. இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. ஏய் பவி, என்னடி சொல்கிற? பின்ன என்னம்மா? என்ன, நான் ரொம்பவே என் லைஃப்பை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய லைஃப்பில் நிறையாவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். அக்கா என்கிட்ட கேட்டுக்கிட்டா, அப்போது ஜிமினையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கடி, உன்னைய தவிர வேறு யார்கிட்ட விட்டாலுமே குழந்தைக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி கேட்டா. அண்ட் நீங்களுமே அதுதான் சொன்னீங்க. அக்கா இறந்து போயிட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட, தயவுசெய்து நீ போயிட்டு ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்காண்டி தான் நானுமே இங்கே வந்தேன். பட் இவர் என்னை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ வரைக்குமே என்னை ஏற்றுக்கலாமா? என்னை ஏற்றுக்கவே மாட்டுறாரு. நானுமே உங்களையும் உங்கள் குழந்தையும் நல்லா பார்த்துக்குருவேன், ஒரு பேபி சிட்டர் மாதிரி பார்த்துக்கிறேன். மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு உரிமையும் எடுக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேம்மா. எதுக்குடி இப்படிலாம் சொன்னேன்? பின்ன என்னோடய பொண்டாட்டி தான் எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. அவளை எப்பயுமே என்னால் மறக்க முடியாது. அவளை மறந்துட்டு நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வம்பு பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, இல்லை நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எப்படிம்மா கேட்க முடியும்? அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்குலாம் மனச்சாட்சியே இல்லை, உனக்கு கூட கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை, உனக்கு மனசு தன்மையே இல்லை உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்குறாருமா. என்னை பார்த்து கேட்குறாரு. என்னால் சுத்தமாக முடியலைம்மா, முடியலை. ஒரு நிமிஷம் நான் உடஞ்சிட்டேம்மா. எனக்குள்ளே நிறையாவே பெயின் இருக்குமா, பெயின் இருக்குது. ஆனால் என்னால் வெளியில் சொல்ல முடில. என்ன தான் வெளியில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடித்தாலும் உள்ள நான் ரொம்பவே செத்துட்டேன். என்னால் சுத்தமாக முடியலை. அவர் ஒரு வார்த்தையிலையும் என்னை கொண்டுக்கிட்டு இருக்காரு. லவ்வர்ஸ் ஃபஸ்ட் சைடு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது எனக்கு ஒரு புது ஃபீலாக இருக்குமா, எனக்கு புது ஃபீலாக இருக்குது. கிட்ட கூடயும் அம்மா கூடயும் சேர்ந்து வாழ என்னால் முடியாது. ஒரு பக்கம் அக்காவோட வாழ்க்கை இது, அக்கா இறந்து போயிட்டா. ரெண்டாவதான் நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரியும் தோணுது. அவர் இப்படி என்னைய பேசி கொண்டுட்ருக்காரு. என்னதான் இப்போ அவர் என்கிட்ட நல்ல விதமாக பேசினாலும் இதுக்கு முன்னாடி அவர் என்னைய ரொம்பவே சீப்பாக பேசிட்டாரு. பணத்துக்காண்டி தானே நீங்கள் வந்திருக்க, உனக்கு எவ்வளோ வேணும் வாங்கிட்டு என் லைஃப்பை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே என்னை பேசிட்டாரு. என்னால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியலை. வந்துட்டேம்மா, டயர்டாயிட்டேன். லைஃப்பில் நான் ரொம்பவே டயர்டாயிட்டேம்மா. முடியலை. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண லைஃப் இது இல்லைம்மா, இது இல்லை. என் வாழ்க்கை மொத்தமாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ உங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா, பவி விட்டுடி, அது உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் தானே. ஸோ வேறு எதையும் மனசில் ஏற்றிக்காமல் நல்லா பார்த்துக்கோ. அம்மா அதை தான்மா நானுமே பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட தூங்கிட்டுருக்கேன். அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. பட் என்னோட நினப்பு அவருக்கு வரவே மாட்டேங்குது. என்னதான் படிப்பில் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாலும் இந்த கல்யாண வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன். முழுசாவே தோத்துட்டேன். என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. என்னோடய வாழ்க்கை ரொம்பவே தலைகீழாக மாறிடுச்சுமா. பவி, ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகும். நம்ம சரியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இப்படிலாம் இருக்காங்க.
அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எப்பயுமே அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. இதில் பரியோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் பரியை வெறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருமே ஒரு நாள் பரியை புரிஞ்சுக்கிட்டு பரி கூட சேர்ந்து வாழ்வார். அதில் எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவர் என் கூட இப்பயும் சேர மாட்டாருமா. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் சிங்கிள் டேடு, சிங்கிளாகவே என் குழந்தைய நான் பார்த்துக்கிருவேன், எனக்கு யாருமே தேவையில்ல, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படி தான் சொல்கிறாரு. அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணோட இடத்துல வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னோடய ஃபீலிங்ஸை. எப்படிம்மா இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் இப்படியே கிட்டுவை பார்த்துக்கிட்டு அவரையும் பார்த்துக்கிட்டு கல்யாணமே முடிக்காமல் எப்படிம்மா இந்த வீட்டில் இருக்க முடியும்? இப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? என்னால் முடியலம்மா. என்னால் சுத்தமாக எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியலம்மா. என் மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுச்சு. இதுக்கு மேலே இதை எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு எனக்குமே தெரியலை. ஐயோ, என்னால் முடியலம்மா. என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. ஏய் பவி, என்ன பண்ண போகிற? அம்மா, அது வந்து நான் கிட்டுவை தூக்கிட்டு நான் அங்கே வந்துடுறேம்மா. கிட்டுவை நம்ம நல்லா பார்த்துக்கலாமா? ஆனால் இவர் இங்கே சிங்கிளாகவே இருக்கட்டும்மா. என்னால் இப்படிலாம் இவரை என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படிம்மா உரிமை கொண்டாடாமல் இருக்க முடியும்? இப்படிம்மா சொல்லுமா நீ சொல்லுமா. இப்படி ஒரு ஆள் என் கூட இருக்கும்போது அவர் மேலே எனக்கு உரிமை எடுத்துக்கணும்னு தான் தோணுது. எனக்கு அவரை ஹஸ்பண்டை ஏற்றுக்கணும்னு தோணுது. அவர் மேலே உரிமை எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது. அவரை என் கண்ணால் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு லவ் ஃபீல் ஆகுது. நான் ஃபால் ஆகுறேன். என்னால் அதை அவர்கிட்ட சொல்ல முடியல. என்னால் சுத்தமாக முடியலை. அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு, நான் சிங்கிளாக தான் இருப்பேன்ற மாதிரி. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் கிட்டுவை தூக்கிட்டு அங்கே வந்துடுறேன். நம்மளாம் சேர்ந்து கிட்டுவை பார்த்துக்கலாம். என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியலம்மா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா என்னைய. ஏய், நீ இங்கே வந்தேன்னா அவர் எப்படி கிட்டுவை விடுவார்? வேறு வழி இல்லைம்மா. எப்படியாவது என்னை பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கம்மா. எனக்கு இங்கே இருக்க முடியலம்மா. ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்கள் என்னால் இப்படிலாம் இருக்க முடியலம்மா. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனே வேறம்மா. இங்கே வேறு மாதிரி நடந்துகிட்ருக்குமா. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்மா. ப்ளீஸ்மா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய் சரிடி, சரி அழுகாத, சரி நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் நிற்கிறாரு. அவ்வளோதான், சிச்சோ எல்லாத்தையும் கேட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்படியே நிற்கிறீங்க. எந்திரிச்சு சாக்காயி கிட்ட தூங்கிட்டுருக்கியான். அப்படியே அவர் உங்களை மறைச்சிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. என்னடி, என்ன யார்கிட்டடி பேசின? ஆமாம் அது வந்து ஏய் உங்கள் அம்மாட்ட தானே பேசினேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன்டி, எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். உனக்குள்ள இப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேடி. சொல்லவே இல்லை. உன்னை நம்பினேன்டி. அன்றைக்கி நீ என்கிட்ட சொன்ன, உங்கள் பேபி சிட்டர் மாதிரி உங்கள் குழந்தையும் உங்களையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னேன். பெண்ண என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு தோணுதுன்னு. என்னடி என்ன? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏய் பாட்டடி, நான் உன் இடத்துலேருந்து உன்னைய யோசிக்காமல் போயிட்டேன். உங்கள் அக்கா இடத்துலேருந்து யோசிச்சேனே தவிர உன் இடத்துலேருந்து யோசிக்கலை. என் இடத்துல இருந்து யோசித்தேன், உங்கள் அக்கா இடத்துல இருந்து யோசித்தேன். பட் நீயும் ஒரு பொண்ணு தானே, உன் இடத்துலேருந்து நான் யோசிக்கலடி. சாரிடி. அம்மா, நீங்கள் ஆஃபீஸ் தானே போனீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைலை விட்டுட்டு போயிட்டே, அதை எடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா? என்ன ஃபைல் மாமா? சொல்லுங்கள், நான் எடுத்துறேன். இப்போ ஃபைல்லாம் எடுக்க வேணாம். ஏன் மாமா எடுக்க வேணாம்? நீ இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. மா பா ஏண்டா எப்போதாலும் கத்திக்கிட்டே இருக்க? அம்மா காலண்டர் எடுங்க. காலண்டரா? எதுக்கு? எடுங்க, நான் சொல்கிறேன். சரி இரு.
எடுத்துட்டேன். அதில் இன்னைக்கு நாள் நல்ல நாளான்னு பாருங்கள். நாள் நல்ல நாளா? நல்ல நாள் தான்டா. இது நல்ல நேரமான்னு பாருங்கள். நல்ல நேரம்தான். சரிம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமின் கொஞ்சம் ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மஞ்சள் கிழங்குல தாலி கட்டி அங்கே வந்து வச்சுருப்பேன், அதாவது வந்து ஜிமின் ஃபேமிலி வச்சுருப்பாங்க. அதை இப்போ நேராக வேகமாக எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு மா எனக்கும் பவிக்கும் நீ கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசலை, அங்கே கழுத்தில் கட்டிடுறாரு. கட்டிட்டு மா இனிமே இவளும் என் பொண்டாட்டி தான். அப்படியே ஜிமினோட பேரண்ட்ஸுக்கு சாக்கு. என்னடா என்ன தெனால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கோண்டீங்க, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் என்ன இப்படி சாக்கா நிற்கிறீங்க? அதில் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேம்மா நான், அதனால தான் இவ்வளோ வேணான்னு ஒதுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவளும் ஒரு பொண்ணு தானே, ஸோ எத்தனை நாளைக்கு தான் இவளையும் இப்படியே இருக்க வைக்க முடியும்? வேறு வழியும் தெரில. நான் இவளை பற்றி யோசிக்கவே மறந்துட்டேன். இப்போ தான் தெரியுது நான் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு. அதனால தான் இனிமேல் இவளும் என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை ரூமுக்கு அப்படியே தூக்கிட்டு தான் போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து பெட்டில் கிட்ட அங்கிட்டு படுத்துட்ருக்கியான். உங்களை அப்படியே உட்கார வைக்கிறாரு. இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ என்னோட பொண்டாட்டி சரியா? இனிமேல் என்னோட பொண்டாட்டி, என் மேலே நீ என்னென்ன உரிமை எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ என் மேலே தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? உங்கள் அக்கா இறந்து போயிட்டா, அதுக்கு நீ என்னடி பண்ணுவேன்? என்னை விட்டு போயிட்டா. அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கா, ஜிமினியும் என் பையனையும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. உன்னையை நம்பி தானே என்னையும் என் பையனையும் விட்டுட்டு போயிருக்கா. அப்போது உன் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சுருக்கனால தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இதுக்கு நீ என்ன பண்ணுவேன்? உண்மையிலேயே நீ எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப்பை என்னால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரிலடி. ஆனால் உன்னை நான் ஹாப்பியாக வச்சுக்கிருவேன். நீ எந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரில, எந்த லெவலுக்கு உனக்கு லவ்வை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரில. ஆனால் உங்கள் அக்காவுக்கு கொடுத்த லவ்வை அதை அப்படியே உனக்குமே கொடுப்பேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மாமா. உங்களுக்கு எப்போயுமே அக்கா இதில் தான் ஃபர்ஸ்ட் இடம்னு எனக்கு தெரியும். பட் நான் சும்மா ஒரு ஓரம் இப்போ தான் உங்கள் அம்மா கிட்டே என்னால் இப்படிலாம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு உன்னை என் லைஃப்பில் இருந்து அவாய்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தா நீ என் பையனை தூக்கிட்டு அங்கிட்டு போயிடுவேன். அப்போ நான் என்னடி திருப்பியுமே சிங்கிளாகிடுவேன். நான் சிங்கிள் டேடாக இருந்தேன், இப்போ ரொம்பவே சிங்கிள் டேடாகவும் இல்லை. நீ என் பையனை தூக்கிட்டு போயிட்டேன்னா ரொம்பவே சிங்கிள் ஆயிடுவேன்ல. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மாம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு ஏதாச்சும் பண்ண தோணுதே மாமா. பின்ன என்ன உன்னை நான் சேரீ வியர் பண்ண சொன்னோன்னே போய் சேரீலாம் வியர் பண்ணிட்டு வந்து நிற்கிற. உண்மையிலே நீ ரொம்பவே அழகாக இருக்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. உங்கள் அக்கா மாதிரியே இருக்கு அப்படியே. ஜெஸி, என்னைய நீ மன்னிச்சிக்கோ ஜெஸி. நான் உன் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ போகிறேன். இதை நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. இதை எப்படி உன்கிட்ட நீ இதுக்கு ஒத்துக்குருவியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிலடி. இருந்தாலுமே உன் தங்கச்சியும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெஸி ஃபோட்டோவை பார்த்து ஜிமின் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெஸி ஃபோட்டோவில் வந்துட்டு இந்த மாலை போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ரோஸ் பூ வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ அப்படியே வந்துட்டு கீழே விழுகுது. இப்போ ஜிமின் அதை எடுத்து கையில் வச்சுட்டு, ஜெஸி இதுக்கு நீ சம்மதம்னு சொல்கிறியா இல்லை வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காரு. இப்போ பயங்கரமாக காற்றடிக்குது. அப்படியே வந்து ஜெஸியோட ஃபோட்டோஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. ஓகே, இது நான் உன்னோட சம்மதம்னே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக உங்ககிட்ட வராரு. அவ்வளோதான், ஜெஸி ஓகே சொல்லிட்டா பவி. இதுக்கு மேலே உன்னையுமே நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். சாரி ஜெஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட வராரு. நீங்கள் மாமா விடுங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னை என்னால் கஷ்டப்படுத்த முடியாதுடி. சிங்கிள் டேடா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டதோட இங்கே வந்து நீ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் விட்டுட்டு
கிட்டுக்காண்டியும் எனக்காண்டியும் நீ ரொம்ப கஷ்டப்படும் போது உனக்காண்டி நான் இதை கூட பண்ணலைண்ணா எப்படி பொண்டாட்டி? மாமா நீங்கள் இப்படிலாம் பேசணும்னு அவசியமே கிடையாது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே தாண்டி நானுமே சொல்கிறேன். உங்கள் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளால் லவ் பண்ணி கல்யாணமே முடிச்சுக்கிட்டேன். இருந்தால் என்ன செய்ய, என் குழந்தைக்காண்டியும் எனக்காண்டியும் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க. உன்னை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா உங்கள் அக்காவே நீ மன்னிக்க மாட்டாடி, உங்கள் அக்காவே நீ மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து உங்களை இப்போலாம் கிஸ் பண்ணுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களை பெட்டில் நீ டவுன் போடுறாரு. அதாவது வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. மாமா கிட்டு பக்கத்தில் படுத்திருக்கேன், மாமா கிட்டு பக்கத்தில் படுத்திருக்கேன். ஆமால சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுவை தூக்கிட்டு அப்படியே இப்போ உங்கள் ஆன்ட்டி, அதாவது ஜிமினோட அம்மா ரூமுக்கு தான். மா என்னடா கிட்டு இன்றைக்கி உங்கள் ரூமில் தூங்கட்டும். ஏன்டா? அது வந்து அது ஓ சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் வந்து கிட்டுவை வாங்கிக்கிறாங்க. அப்படியே வந்து கிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கியான். இப்போ வேகமாக ஜிமின் ரூமுக்கு தான் வராரு. வந்துட்டு அப்படியே உங்களுக்குள்ள திருப்பியுமே கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இப்போ அழுதுகிட்டே தான் அவங்களுக்குமே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குமே ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவ்வளோ வடியுது. இது அக்காவோட வாழ்க்கை. அக்கா வந்து இப்படிலாம் ஹாப்பியாக இருந்திருப்பா. அப்படிலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்லோ மோஷன்லாம் அவருக்கு விஷுவலில் ஓடிட்டுருக்கு. அப்படியே உங்கள் அக்கா கூட ஹாப்பியாக இருந்ததுலாம் விஷுவலில் ஓடும். அவருக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடியுது. நீங்களுமே வந்துட்டு உங்கள் அக்கா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே உங்களுக்குமே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. 2 பேருமே அழுதுகிட்டு ரொம்பவே இப்போ வந்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கிஸ்ஸில் அப்படியே நீங்கள் மூழ்கி போயிட்டீங்க. அதில் உங்கள் 2 பேர்த்தோட லவ் தெரியுது. அண்ட் உங்கள் மாமா உங்கள் அக்கா மேலே வச்சுருந்த லவ் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் நீங்கள் அவரை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, பவி என்ன மாமா, இனியும் என் பையனையும் நல்லா பார்த்துக்கிருவேன் இல்லடி? மாமா பார்த்துக்கிருவேன். இல்லடி, அன்னைக்கு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன், அது யார்? அது என்னோடய ஃப்ரெண்டு மாமா. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் தயவுசெய்து பையன்கிட்டலாம் பேசாதடி. மாமா என் ஃப்ரெண்டு தான் மாமா. ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ பேசும்போது எனக்கு ஜெலஸ் ஆகுது. சரி, இனிமே நான் பேச மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ்ஸு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போய்கிட்டே இருக்கு. உங்களுக்குள்ள ரொம்பவே ஹார்டாக போயிட்டுருக்கு. 2 பேருமே அந்த கிஸ்லேயே மூழ்கி போயிருக்கீங்க. அப்படியே 2 பேரோட ஐஸ்லேயும் இந்த டியர்ஸ் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் அவங்க ஒய்ஃபை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் டெத் ஆனது அண்ட் வந்துட்டு கல்லறையில் புதைச்சது எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கிட்ட உங்கள் அக்கா பேசினது, அந்த ஃபோன் அடித்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்க கூட ஹாப்பியானதெல்லாம் இருந்ததெல்லாம் நினச்சி நீங்களுமே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே 2 பேருமே இப்படியே ஹார்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஜிமின். உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து உங்கள் காதுகிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா? மாமா இல்லடி, கிட்டுக்கு ஒரு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா கொடுக்கணும்ல. எப்படி உங்கள் அக்கா கூட மட்டும் கிட்டு பிறந்துட்டியான். ஆனால் இப்போது நீ வந்து கோச்சிக்க கூடாதுல என் மேலே, அதுக்காண்டி தான் கேட்குறேன். அண்ட் இதை வச்சு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப்பை என்னால் கொடுக்க முடியலனா அதனால தான் கேட்குறேன். கோச்சிக்காத. எனக்கு எதுனாலும் ஓகே தாம்மா. மாமா இல்லடி, பொண்ணு வேணும்டி எனக்கு. மாமா பொண்ணு வேணும்டி, உங்கள் அக்காவே திருப்பியும் நம்மளுக்கு குழந்தையா பிறக்கணும்டி. மாமா பின்ன உங்கள் அக்காவை நான் எவ்வளோ லவ் பண்ணி தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன்டி,
என்னைய சொல்லுவேன், உங்கள் அக்காவை நான் ரொம்பவே லவ் பண்ணேன். உங்கள் அக்கா என்னை விட்டு போகும்போது அப்படியே நானும் செத்து போயிடலான்னு நினச்சேன்டி. நானும் செத்து போயிடலான்னு நினச்சேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. கிட்டுக்காண்டி தான் நானுமே உயிரோடு இருக்கேன். இப்போ உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் அக்காவும் அதை ஏற்றுக்கிட்டான். ஆனால் உங்கள் அக்கா நம்மளுக்கு குழந்தையா பிறக்கணும்டி, நம்மளுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மி ரொம்பவே அழுதுகிட்ருக்காரு. உங்களால் அவர் அழுகிறத உங்களால் பார்க்க முடியல. அப்படியே நீங்களுமே ஐயோ மாமா அழுகாதீங்க, மாமா அழுகாதீங்க, எதுவாக இருந்தாலும் இதாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அக்கா தான் வந்து என் வயிற்றில் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்துட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. 2 பேர்த்துக்கும் ஒராவே மேக்கப் சீசன் போயிட்டுருக்கு. அதனால் பெயினும் தாங்க முடியல, இருந்தாலும் அவர் கொடுக்குற ப்ளஸ்ஸை தாங்க முடியல. உங்களுக்கு அதுக்கு மேலே ஃபீலிங்ஸில் இருக்கீங்க 2 பேருமே. அவர் ஒய்ஃபை நினச்சி ஃபீலிங்ஸில் இருக்காரு, நீங்கள் உங்கள் அக்காவை நினச்சி ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. இந்த ஃபீலிங்ஸ்லாம் செம்மையான மேக்கப் சீசன் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஃபீலிங்ஸோடு கலந்தனால அது ரொம்ப லவ்வபுளாக, ரொம்பவே ஹார்டாக, அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு 2 பேர்த்துக்குள்ளே சரியான மேக்கப் சீசன் போயிட்டுருக்குல ஆர்மி. இப்போ வந்து சிங்கிள் டாடு வந்து இப்போது மிங்கிள் டாட் ஆகிட்டாருடா. எனக்கு வந்து இவரை சிங்கிள் டாடாகவே லாஸ்ட் வரையும் கொண்டு போக முடியாது. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின்ஸ் கொடுத்துருக்கும் போது ஹீரோயினோட சேர்த்து வைக்க தான் முடியும், ஓகேவா? அதனால் வந்து சிங்கிள் டாடை மிங்கிள் டாட் ஆக்கிட்டேன். நீங்கள் சிங்கிள் டாடை கேட்டவங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எதுக்கு இப்படி மிங்கிள் ஆக்குனீங்கன்னா கேட்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் ஒய்ஃப் பிரிஞ்ச சோகத்தில் சிங்கிள் டாடாக இருக்கார். பட் அப்படி தான் நான் கடைசி வரையுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டுருக்காரு. லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கேரக்டரு ஒரு ஹீரோயினை கொடுக்குறேன்னா ஹீரோயினுக்குள்ளே வந்துட்டு ஒரு எமோஷ்னல் இருக்கும், அவங்களுக்குள்ளே வேறு தாட்ஸ் இருக்கும், வேறு ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களோட லைஃப்பில் வேறு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை தான் வந்துட்டு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களை ஏற்றுக்கிற மாதிரி தான் அதில் நான் வந்து காமிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால் வந்துட்டு யாருமே கோச்சிக்க வேணாம், இதில் நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே சொல்லாதீங்க. இது கொஞ்சம் நியாயமாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்காண்டி வந்து அவங்க அப்படியே இருக்கணுன்றதே இல்லைல்ல. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை நினச்சிட்டே வாழணுன்றது இல்லை, அப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க. பட் வந்துட்டு ஒரு ஹீரோயின் நான் கொடுக்கும்போது ஹீரோயினோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்ம வந்துட்டு எப்படிலாம் வாழணும்னு நினச்சோம், இப்படி வந்துட்டு நம்ம வாழ்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து ஜிமினியும் உங்களையும் நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன், ஓகேவா? ஜிமினி ஏற்றுக்கிற மாட்டார் அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்காண்டி உங்கள் ஃபீலிங்ஸு, ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸையும் அவர் வந்து பார்க்கணும்ல. அதனால் வந்து அவர் வந்து உங்களை ஏற்றுக்கிற மாதிரி வந்துட்டு இதில் வந்து முடிச்சு வச்சுருக்கேன், சரியா? இதோட இந்த வந்து சிங்கிள் டாடை இதில் முடிச்சுக்கிடுவோம். இந்த டைட்டில் சிங்கிள் டாடை இதில் முடிச்சிட்டேன், ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு மை ஹஸ்பண்ட்-லா அந்த டைட்டிலோடது வரும். அந்த எபிசோடு 3ல் வந்துட்டு ஹஸ்பண்ட்-லா டைட்டில் பார்த்துருவோம், ஜேகேயோட ரொமான்ஸ், ஓகேவாடா? ஸோ சிங்கிள் டாடை இதோட முடிச்சுக்கிறேன். சிங்கிள் டாடை நீ லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துப்போம், ஹாப்பி எண்டிங்கில் லாஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேன் இனிமேல் சிங்கிள் டாடை. ஸோ இந்த சிங்கிள் டாட் வெர்ஷன் கேட்டவங்க இந்த சிங்கிள் டாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் மற்ற ஆர்மிஸும் கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையிலே சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றிடா ஆர்மிஸ். உண்மையிலே நான் இந்த லெவலுக்கு நானுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. உண்மையிலே எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி நன்றி நன்றி. நெக்ஸ்ட்டு மை ஹஸ்பண்ட்-லா ஜேகேயோட ரொமான்ஸ் டைட்டில் 4ல் நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவர் தான் லாயர் ஆச்சே, லாயர் அண்ட் நைஃப், போலீஸ் திருடன் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி அதையுமே பாருங்கள். எபிசோடு முடிஞ்சோடனே, இந்த ஃபுல் எபிசோடு முடிஞ்சோடனே இந்த ஸ்டோரி மொத்தமாக எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிடுங்க, ஓகேவாடா ஆர்மிஸ்? ஓகே பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய்டா பாய்.